திருச்சிற்றம்பலம். இத்தல நீரைகனி பொம்மோடவள் ஊரி கப்பிய கரிமுகன் அடியேனி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமென வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொருதிரள் போயமத யானை மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர்கொடு பணிவேனே முத்தமிழ் அடவினை முற்படுகிறிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்போனம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்போனம் அதன் இடைவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமணமருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் சிந்தாகுலமானவை தீத்தனையாள் கந்தா கதிவேலவனே உமையாள் மைங்கா குமரா மறைநாயகனே ஊழியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளுமிசை கள் மிதப்பில் அணைந்த விரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்ட பதம் போற்றி ஊழிமணி திருவாரூரர் திருத்தாள் போற்றி. எல்லாம் வல்ல சிவகாமியம்பாளுடன் ஆகிய வள்ளல் வைத்தியநாத சுவாமியுடைய பெரும் கருணையினாலே நாம் இந்த திருச்செந்தூர் புராணத்தில் நால்வர் துதி பற்றி பேசுவதற்கு திருவருளும் குருவருளும் அடியாரர்களும் கூட்டியிடும். நேற்று வேலாயுத வரை சிந்தித்தோம். இன்று ஒவ்வொரு துதியாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அதன் அடிப்படையில் இன்று ஐயனார் மற்றும் நால்வர் துதியை பற்றி வீரவாகு தேவர் போன்றவருடைய துதியை பற்றி நாம் பார்க்கிறோம். முதலில் நாம் திருச்செந்தூர் எதற்கு இணையானது என்று சொன்னால் அதை அன்னைநாத குரு மிக அருமையாக சொல்கின்றார். இயலி செய்யும் லுசித்த வஞ்சி கயர்வாகி இரவு பகல் மனது சிந்தி உழலாதே உயர் கருணை புரியும் இன்ப கடல் மூழ்கி உனையனதுள் அறியும் அன்பை தருவாயே மயில் தகர்கள் இடையறந்த தினை காவல் வனசகுர மகளை வந்தி தனைவோனே கையிலை மலை அணைய செந்தில் பதிவாழ்வே கரிமுகவன் இளைய கந்த பெருமாளே உனையனதுள் அறியும் அன்பை தருவாய் என்று அற்புதமாக பாடுகின்றார் நமது அருணைநாதர். திருச்செந்தூரை சொல்லும்போது எப்படி சொன்னாரு? கையிலை மலை அணைய செந்தில் பதிவாழ்வே கரிமுகவன் இளைய கந்த பெருமாளே. கைலாய மலைக்கு போனா எவ்வளவு செலவாகும்? எவ்வளவு? 1.5 லட்சம் வேணுமா? குறைஞ்சது 1.5 லட்சம் வேணும், இல்லைன்னா 2 லட்சம் வேணும். அடியன் கோவில 2 லட்சம் ஆயிடுச்சு. ஏன்னா அப்ப பூரா ஃபிளைட்லயே போனதுனால. இப்ப நேபாளத்துல இருந்து கார்ல போய்க்கலாம் அப்படின்னா ஒரு 1.5 லட்சம் கம்மியாகும், 1.5 லட்சத்துல போகும். அடியன் கோவில பாத்தீங்கன்னா அப்ப நேபாளத்துல பாதை போட்டுட்டு இருந்தாங்க. அதனால எல்லாமே பிளைட்டு ஹெலிகாப்டர்ல தான் போக வேண்டியது இருந்துச்சு. அப்படி இங்க இருந்து சென்னையில இருந்து டெல்லி போனோம் ஒரு பிளைட்ல, டெல்லியில இருந்து நேபாள் போனோம் ஒரு பிளைட்ல, நேபாள் இருந்து நேபாள் கஞ்சிக்கு ஒரு பிளைட்டு, நேபாள் கஞ்சி சிபிகோட் ஒரு பிளைட்டு, எல்லாம் அதை விட குட்டி குட்டி பிளைட்டா வந்துச்சு. முதல்ல பெரிய பிளைட்டு, அடுத்து அதை விட சிறுசு, அடுத்து அதை விட 14 பேர் போற மாதிரி, அப்புறம் வெறும் 9 பேர் மட்டும் உட்காந்து போற மாதிரி ஒரு பிளைட்டு போயிட்டு கடைசியா 6 பேர் உட்கார மாதிரி ஹெலிகாப்டர் ஒவ்வொன்றிலையா போய் அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது இறைவன் அருளால. மலையே கைலாய மலை தான், மலையே கைலாயம், அது பூலோக கைலாயம் என்ற பெயர். சாமி அம்பாள் தான்.
நீங்க விண்ணுலகத்துல போய் சாமி பார்க்க முடியாது. அதனால இங்க மண்ணுலகத்துல இந்த கைலாயத்தை நம்ம பார்த்தோம். இங்கதான் அப்பசாமிகள் நடந்து போனது இந்த கைலாயத்துலதான். காரைக்கிழமையார் தலைகீழ நடந்தது இந்த கைலாயத்துல. இப்படி பல சிறப்புகள் இங்கே இருக்கின்றன. அப்ப அவ்வளவு செலவு பண்ணி நாம போறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆகையினாலே நாம் திருச்செந்தூர் சென்று வழிபாடு செய்தால் கைலாய மலைக்கு இணையானது என்று அந்த பாட்டுல சொல்றார். கையிலை மலை அணைய செந்தில், அதை ஈக்குவலாக சொல்லக்கூடிய ஒரு தலம் எது என்று கேட்டால் கையிலை மலை அணைய செந்தில். செந்தில்னா திருச்செந்தூர செந்தில் ஆண்டவர்னு சொல்றோம்ல. ஏன் செந்தில் ஆண்டவர்னு சொல்றோம்? செம்மை நிறமுடைய முருகப்பெருமான் அங்கே இல் என்றால் இல்லம், அங்கே உறைந்திருக்கக்கூடிய இடம் என்பதால் செந்தில் என்று பெயர். அதான் கைலை மலை அணைய செந்தில் பதிவாழ்வே கரிமுகவன் இளைய கந்த பெருமாளே என்று மிக அற்புதமாக பாடுகின்றார். இந்த பாடல அருணைநாதர் மிக அற்புதமாக சொல்றார். திருச்செந்தூர் திருப்பூர்ல இது ரொம்ப முக்கியமான திருப்பூர். இயல் இசையும் ருசித வஞ்சி கயர்வாகி இரவு பகல் மனது சிந்தி உழலாது. எந்த நேரமும் இரவு பகலா நம்ம எதையோ சிந்திச்சுட்டு உட்காந்து சும்மா உட்காந்தா நம்ம இறைவனை சிந்திப்போமா? இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம்? நம்ம அதாவது சொந்த பந்தங்களை நினைச்சு சிந்திக்கிறது, பிள்ளைகளை நினைச்சு சிந்திக்கிறது, எதையோ இந்த உலகத்தை பற்றியே சிந்தனை அதிகமா இருந்ததுன்னா நமக்கு பிறவிக்குத்தான் வித்தாகும். இறைவனை பற்றி சிந்தித்தால் பிறவி அறுபடும். அப்ப நமக்கு பிறவி வேணுமா வேண்டாமாங்கிறத நாம தான் முடிவு பண்ணி. அப்ப சும்மா இருந்தா என்ன செய்யணும்? இறைவனுடைய நாமத்தையும் இறைவனை பற்றி அதிகமாக நினைப்பதுமாக நாம் இருக்க வேண்டும். நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் என்கின்ற அடிப்படையில் அவனை பற்றி நினைத்து கொண்டே இருந்தால் நமக்கு துன்பம் வராது. அவனை மறந்தால் துன்பம், அவனை நினைந்தால் இன்பம். நமக்கு இன்பம் வருமா? பெரும்பாலும் எல்லாரும் விரும்புறது இன்பத்தை தான் விரும்புவாங்க, துன்பத்தை யாரும் விரும்புறது கிடையாது. யாராவது சாமிகிட்ட போய் எனக்கு துன்பத்தை கொடு சாமின்னு யாராவது கேட்பாங்களா? ஆனா ஞானிகள் கேட்பாங்க, சாமி எனக்கு நிறைய துன்பத்தை கொடு, அப்படின்னாதான் நான் உன்னை நினைக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாரிய சாமி திருச்செந்தூர்ல சொற்பொழி பண்ணிட்டு இருந்தான். பண்ணி முடிச்சதும் ஒருத்தர் மட்டும் அப்படி பக்கத்துல நின்றுகிட்டே இருந்திருக்காரு. சொற்பொழி முடிச்சுட்டு அறைக்குள்ள போனாரு. இவர் அந்த இதுக்குள்ள உள்ள போய் சாமி உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படின்னாராம். சொல்லுப்பா அப்படின்னாராம். அவரு சொன்னாரா, சாமி எனக்கு துன்பம் தாங்க முடியல சாமி அப்படின்னாராம். டேய் ஓனால எனக்கு வர மாட்டேங்கே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாராம் வாரியசாமி. உன் இறைவன் உன் பக்கத்துல வந்துட்டாரா அப்படின்னாராம். அப்படியே ரொம்ப சந்தோஷப்பட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனாங்க. இப்ப நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா இறைவனை பத்தி நினைப்பீங்களா? பேசாம வீட்டுல இருந்துட்டு ஹாயா டிவி பார்த்துக்கிட்டு என்ன இறைவனை பத்தி சிந்தனையே இருக்காது. எந்த நேரம் 24 நேரம் டிவி ஓடும், செல்போன் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி போயிடும். இந்த மாதிரி இறை சிந்தனை இருக்காது. கொஞ்சமாவது துன்பம் வந்தாதான் இறைவன் நோக்கி சொல்லுவாங்கல்ல, துன்பம் வரும்போது முருகா முருகாமாங்க. அதுக்கப்புறம் இந்த மக்களே வரமாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இந்த நிலையிலையும் இன்பம் வரும்போதும் துன்பம் வரும்போதும் அதிகமாக நாம் இறைவனை நினைக்கணும். அதிலும் துன்பத்தை காட்டிலும் இன்பம் வரும்போதும் அதிகமாக இறைவன் நினைக்கணும். நம்ம இன்பம் வரும்போது இறைவனை மறந்துடுவோம். அப்படி இல்லாமல் இங்கே மிக அற்புதமாக திருச்செந்தூரை பற்றி அருணைநாதர் மிக அருமையாக கூறுகின்றார். கையிலை மலை அணைய செந்தில் பதிவாழ்வை கரிமுகவன் இளைய கந்த பெருமாளை என்று அற்புதமான திருச்செந்தூர். அங்கே அலை ஓயவே ஓயாது. திருச்செந்தூர்ல கடல் அலை ஓயவே ஆகும். இந்த நேரம் அலை வந்து கொண்டேதான் இருக்கும். ரெண்டாவது, எல்லா திருக்கோயிலும் மலையும் மலை சார்ந்த இடமாக இருக்கும் முருகப்பெருமானுக்கு. ஆனா இந்த ஒரு திருக்கோயில் மட்டும்தான் கடல் சார்ந்த இடமாக இருக்கு. இது திருவடி சேத்திரம் என்று. திருவடி உடனே கிடைக்கும். இங்க வந்தா சாமி முக்தி எளிமையாக கிடைக்கக்கூடிய இடம் திருச்செந்தூர். எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு இடமாகவும் உள்ளது திருச்செந்தூர். சரி, அப்படி நிறைய சொல்லலாம். திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா நித்தியம் காலையில 8 மணில இருந்து இரவு 8 மணி வரைக்கும் அன்னதானம் நடக்கும் திருச்செந்தூர்ல. போயிருக்கீங்களா? இப்போதைக்குள்ள போயிருக்கீங்களா? போனீங்களா? நீங்க போலையா? காலையில 8 மணில இருந்து இரவு 8 மணி வரைக்கும் அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா வரிசையில தான் நின்னாகணும், அது வேற விஷயம். வேகமா போயிடும். ஒரு இதுல வந்து எப்படியும் ஒரு 500 பேரையாவது உட்கார வைப்பாங்க. அவ்வளவு பேர் அன்னபாடிக்கும். அப்படி சிறப்பான ஒரு தலம். அங்க பூஜை வாங்க. முருகப்பெருமானுக்கு பூஜை நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆளுக்கு நடக்கும். அங்க யாருக்கும் சொல்லுங்க பார்ப்போம்.
முருகப்பெருமானுக்கு பூசைக்கு முன்னாடி ஒரு ஆளுக்கு பூசை பண்ணிட்டு தான் முருகப்பெருமானுக்கே போவாங்க. கிடையாது. வீரபாகுத்தேவர் வீரபாகுத்தேவருக்கு இப்ப அதான் பார்க்க போறோம். என்ன வீரபாகுத்தேவருக்கு பூஜை பண்ணிட்டு தான் முருகப்பெருமானுக்கே பூஜை பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அவரு எப்படி நந்தி பெருமான் இங்க இருக்காரோ அதே போல அங்க வீரபாகுத்தேவர் ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்பாக அங்கே வீரபாகுத்தேவர் இருப்பார் திருச்செந்தூர். அப்படி இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய துதியில முதல்ல ஐயனார் வர்றாரு. ஒவ்வொரு துதியா பார்த்தோம். முதல்ல வேலாயுதம் பார்த்தோம். இன்று ஐயனார். அரிய பூரணை புஷ்கலை யாம் இரு தெரிவை மார்புலை செங்கல பத்தொளி விரவு சுந்தர மேரு பாம்பயம் குறிச்சில் தண்டை குறைகளல் போற்றுவாம். இந்த இடத்துல சொல்றாரு. ஐயனார் யாருன்னா ஐயப்பன் சொல்றோம் பார்த்தீங்களா, ஐயப்பன் தான் ஐயனார். திருமால் ஒரு நேரத்துல மோகினி வடிவம் எடுத்துக்கொண்டார். அப்படி மோகினி வடிவம் எடுத்ததை சாமிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்க எனக்கு முன்னாடி நடந்து காட்டுனாராம். அப்படி இங்கிருந்து ஒரு ஜோதி தோன்றி அங்கிருந்து ஒரு ஜோதி தோன்றி அங்கே ஐயனாராக ஐயப்பனாக வெளிவந்தார். அப்படி திருமணம் முடித்த கோலம் ஐயனாராகவும் திருமணம் முடிக்காத கோலம் ஐயப்பனாகவும் அங்கே. இப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப சாமிக்கு சக்தியை நாம என்ன செய்யறோம், நம்ம குடும்ப வாழ்க்கை மாதிரியே நினைக்க கூடாது. சாமியை சிவபெருமான தலையில ஒண்ணு வச்சிருக்காரு, இடப்பாகத்துல ஒண்ணு வச்சிருக்காரு. அப்ப 2 மனைவி. முருகபெருமான் வள்ளி தெய்வயான வச்சிருக்காரு, அவருக்கு 2 மனைவி அப்படின்லாம் கிடையாது. நம்மள மாதிரி வாழ்க்கை எல்லாம் கிடையாது. சாமிக்கு 2 வகை சக்தி, அவ்வளவுதான். தன் ஒவ்வொரு எந்த தெய்வமா இருந்தாலும் சக்தி இல்லாம எந்த தெய்வமும் இயங்காது. சிவம் இல்லாம சக்தி இல்ல, சக்தி இல்லாம சிவம் இல்லை. இப்ப விநாயகர் பெருமானுக்கு சக்தி இல்லைன்னு சொல்லலாமா? நிறைய பேர் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. விநாயகர் பெருமானுக்கு சக்தி கிடையாது. வேற எந்த சக்தி, எந்த ஆற்றலை வைத்து அவர் 5 செய்வாரு? வல்லபை என்கின்ற சக்தி உண்டு. அதுபோக சித்தி புத்தி இப்படி நிறைய சொல்லுவாங்க. நிறைய சக்திகள் உண்டு விநாயகர் பெருமான். வல்லப கணபதி பார்த்துருக்கீங்களா? நம்ம வடவளத்துல வல்லப கணபதி பார்த்துருக்கீங்களா? எங்கனக்குள்ள இருக்காரு? ஐயப்பன் கோயிலுக்கு பக்கத்துல வல்லப கணபதி மடியில வல்லபை வச்சிருப்பாரு விநாயகர். ரொம்ப பெருசா இருக்கும் அந்த விநாயகர். பார்த்தாலே அவ்வளவு அழகு தரக்கூடிய ஒரு விநாயகர் பெருமானாக இருக்கும். அங்க அப்படின்னு காலையில பூ கட்டி போடுவோம். தனித்தனிக்கிழமை ஒரு ஐயா அருகம்புல்லை கொண்டு வருவாரு அந்த விநாயகருக்கு போடுறது. நல்லா பெருசா போடுவோம். அப்படிதான் அதுல பார்க்க நல்லா தெரியும் அப்படின்னு. தினைக்கு பெருசு பெருசா மாலை கட்டினாலும் அங்க போய் போனதுக்கப்புறம் சிறுசா தெரியும். அதனால அந்த அளவுக்கு விநாயகரும் சிறப்பா இருப்பாரு. சரி, அப்படி தெரிவி மார்புலை செங்கல பத்தொளி விரவு சுந்தர மேரு. அவருடைய தவம் எப்படிப்பட்ட தவம் அப்படின்னா, ஐயனாருடைய தவம் மேருமலையை காட்டிலும் தவம் அடையும். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் சிவபுண்ணியம் பண்ணியவர் ஐயனார். ஒவ்வொரு தெய்வமும் சிவபுண்ணியம் பண்ணாம அவங்க தெய்வமாக ஆவதில்லை. சிவபெருமான் ஒருவர் தான் பிறப்பு இறப்பு இல்லாதவர். மற்ற எல்லா தெய்வங்களுக்குமே பிறப்பு இறப்பு உண்டு. ஏனென்றால் அவர்களுக்கு அந்த ஆற்றலை கொடுக்கக்கூடியது யாரு என்றால் சிவபெருமான் தான் அந்த தெய்வத்துக்குள் இருந்து அதிர்த்து நின்று இயக்குவார். இப்ப பிரம்மா வைத்து படைத்த தொழில் செய்யறாருன்னா பிரம்மாவால படைக்க முடியாது. சிவபெருமான் உள்ள இருந்து செஞ்சாதான் அவர் படைக்க முடியும். அதிர்த்து நின்று இருந்தா தான் பிரம்மாவால படைக்க முடியும், விஷ்ணுவால காக்க முடியும், ருத்ரரால அழிக்க முடியும், மகேஸ்வரனால மறைக்க முடியும், சதாசிவமூர்த்தியினால அருள முடியும். சாமி உள்ள இருந்து செய்யலைன்னா அவங்களால அந்த தொழிலை செய்ய முடியும். அப்படி இப்படி ஒவ்வொரு தெய்வத்துக்குள்ள இருந்து இயக்குவது யார் என்றால் ஈசன் என்பதை மட்டும் நாம மறந்துடக்கூடாது. அவர் ஒருத்தருக்கு தான் பிறப்பு இறப்பு இல்லாத ஒரே கடவுள் யாருன்னா சிவபெருமான் ஒருவர் மட்டுமே. அப்படி மேருமலையையும் காட்டிலும் தவம் செய்தவர் இந்த ஐயனார். அதாவது சுந்தர மேரு ஒப்ப இருக்கக்கூடியவர் இந்த ஐயனார். யாரு அப்படின்னா ருத்ரர். 11 கோடி உருத்திரர்கள்ல ஒருத்தர் தான் ஐயனார். இப்ப ஆதித்யர்கள் 12, உருத்திரர்கள் 11, வசுக்கள் 8, அஸ்வினி தேவர்கள் 2. இப்ப கணக்கு சொல்றீங்களா? இந்த 33 கோடி தேவர்கள் சொல்றாங்கல்ல, அதை சொல்லுங்க பார்ப்போம். இப்ப ஆதித்யர்கள் எத்தனை சொன்ன? 12. 12ஆ? 12ஐயும் ருத்ரர்கள் 11 கூட்டுங்க, எவ்வளவு ஆச்சு? 12 11 23. சரி, வசுக்கள் 8 31, அஸ்வினி தேவர்கள் 2 3. இது ஒவ்வொருவருக்கும் 1 கோடி சுற்பந்திகள். அப்ப எவ்வளவு ஆச்சு?
முக்கோடி. இப்படி ஒவ்வொருத்தருக்குள்ள இருந்து சாமி என்ன செய்யாரு, இயக்குறார். இப்ப 33 தேவர்களும் அவங்க செய்கின்ற தவத்துக்கு தகுந்தவாறு, சிவபுண்ணியத்துக்கு தகுந்தவாறு அவர்கள் தேவர்களாகவோ இல்ல பிரம்மாவாகவோ இல்ல விஷ்ணுவாகவோ இல்ல ருத்ரராகவோ இல்ல மகேஸ்வரனாகவோ இல்ல சதாசிவமூர்த்தியாகவோ அவர்கள் செய்த சிவபுண்ணியத்துக்கு தகுந்தவாறு அந்த படைப்பு தொழிலையும் காத்தல் தொழிலையும் அழித்தல் தொழிலையும் செய்வார். இப்ப சிவபெருமான் இதுல வரமாட்டாருங்கிறது நீ எந்த பாடல வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினர், எண்ணில் 6 கோடி நாராயணன் அங்கனே, எண்ணில் 7 கங்கை மணல் இந்திரன், ஈறு இணையில்லாதவன் ஈசன் ஒருவனே அப்படின்னு அப்பர் சுவாமிகள் சொல்றார். அப்ப எத்தனை கோடி, ஒரு பிரம்மாவுக்கு 434 கோடி வருஷம் அரை நாள் தானா. ஒரு பிரம்மாவுக்கு 434 கோடி வருஷம் வெறும் அரை நாள்னா அப்ப ஒரு நாளைக்கு நீங்க கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பிரம்மாவுக்கும் எவ்வளவு ஆயுள் காலம், அந்த ஆயுள் காலத்துல எத்தனை காலங்கள் எத்தனை யுகங்கள் தோன்றும் அப்படின்னா நம்ம யோசிச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. நம்மளால மண்டைய போட்டு இது பண்ணாலும் நம்மளால கணக்கு போட முடியாது. அந்த அளவுக்கு எத்தனையோ பிரம்மர்களும். இன்னொரு பாட்டுல சொல்வாரு, எண்ணிலை ராக்கதர்கள் எரிபிழைத்து கண்ணுகள் எந்தை கடைத்தலை பற்றி நின்றதன் எத்தனையோ பிரம்மர்களும் மால் பலர் மாண்டனர்கான் தோல்நோக்கம் அப்படிவாரு மாணிக்கவாசகர். எத்தனையோ திருமாலும் எத்தனையோ பிரம்மாக்களும் சிவபெருமானுக்கு மண்டையோட போயிடுவாங்க. என் கண்ணுதல் எந்தை கடைத்தலை பற்றி நின்றதன் மின் எத்தனையோ பிரம்மர்களும் மால் பலர் மாண்டனர். மால்னா யாரு? திருமால். பல பேர் மாண்டு சிவபெருமானுக்கு மண்டையோடாக ஆகிவிடுவார். அப்படிப்பட்ட ஒரு இதெல்லாம் தவம்ங்கிறது என்னன்னா அந்த அளவுக்கு அவங்க சிவபுண்ணியம் பண்ணதுனாலதான் அவங்க படைத்தல் தொழிலையும் காத்தல் தொழிலையும் அழித்தல் தொழிலையும் செய்கின்றார்கள் என்பதை மறந்துடக்கூடாது. அவங்களுக்குள்ள இருந்து செய்யறது யாரு? யாதொரு தெய்வம் கொண்டு அத்தெய்வமாகி அங்கே மாது ஒரு பாகனார் தான் வருவர். மற்ற தெய்வங்கள் யாவும் பிறக்கும் இறக்கும் வேதனைப்படும் மேல் வினையும் செய்யும். இவை இலாதான் அறிந்து அருள் செய்வான் என்றே என்பது சிவஞான சித்தியார் என்கின்ற நூல் நமக்கு சொல்லி. அப்படி எல்லா தெய்வத்துக்குள்ளும் இருந்து இயக்குவது யாரு? மாது ஒரு பாகனாக விளங்கக்கூடிய சிவபெருமானே எல்லாத்தையும் செய்வார். சரி, இப்படி செய்யறதுனால அவர் ஏதாவது ரொம்ப டயர்டாயிருவாரா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. இத்தனை தொழிலை செய்யறாரே அவர் டயர்டாயிருவாரான்னா ஆக மாட்டார். ஏன் அப்படின்னா, இப்ப சூரிய ஒளி அடிக்கி தாமரை மலருது. தாமரை மலருதா? சூரிய ஒளி அடிச்சது தாமரை மலருது. அது மாற்றம் நிகழுது. சரி, சூரியகாந்த கல் இருக்கு. வாங்க சார், சூரியகாந்த கல் இருக்கு. சூரிய ஒளி படுது. பட்டது சூரியகாந்த கல்ல இருந்து என்ன வருது? வெப்பம் வெளியே வருகிறது. சூரியகாந்த கல்ல இருந்து நெருப்பு பொரிய அது கக்குது. அது மாற்றங்கள் நிகழுது. இதுக்கெல்லாம் மாற்றம் நிகழுது. சூரியனுக்கு ஏதாவது மாற்றம் நிகழுமா? அது என்னைக்கும் அப்படியே தான் இருக்கும். அதே போல ஈசனுக்கு என்னைக்கும் மாற்றமே கிடையாது. அதனால அவர் விகாரப்படுவதும் கிடையாது. அவருக்கு எந்த ஒரு டயர்டும் அவருக்கு ஆகப்படுறது கிடையாது. அவருக்கு டயர்னஸே கிடையவே கிடையாது. அவர் 24 மணி நேரமும் நமக்கு டியூட்டி. இப்ப நம்ம கூட என்ன செய்வோம்? 8 மணி நேரத்துக்கு மேல என்னால வேலை செய்யவே முடியாதுங்க, அது போல என்னால முடியாது அப்படிமோ. அது போல எனக்கு இதுக்கு சொன்னா அதுக்கு மேல என்ன செய்வாங்க? ஓவர் டைம் பார்ப்பாங்க. அதுவுமே ரொம்ப நேரம் பார்க்க முடியாது. ஒரு 4 மணி நேரம் பார்த்துட்டு பயிர் வலிக்கிற மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மில்லுல இருந்து வரும்போது ஏன் அடியே சொல்லியிருக்கேன், அடியே மில்லுல 2 நிமிஷம் வேலை பார்த்தேன். ஓவர் டைம் ரொம்ப பார்க்க சொல்லுவாங்க. 8 மணி நேரம் முடிஞ்சதும் அடுத்த 8 மணி நேரம் பாரு அப்படிம்பாங்க. சரி, அதையும் பார்த்துட்டு ஃபுல் நைட்டும் பாரு அப்படிம்பாங்க. ஒண்ணும் செய்ய முடியாது. அந்நேரம் ஏதாவது சொல்லி பயிர் வலிக்கு ஏதாவது சொல்லிதான் வெளியே வர வேண்டியது. அந்த மாதிரிலாம் இருக்கும். சரி, இப்படிலாம் நம்ம அருளாளர்கள்லாம் அப்படி நமக்கு எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்மளால வேலை செய்ய முடியும். அதுக்கு மேல வேலை செய்ய முடியாது. ஆனா சாமி அப்படி கிடையாது. 24 நேரம் அவருக்கு டியூட்டி இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவர் உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி. அப்புறம் சாமி சொல்ற, அவருக்கு உண்ணவும் நேரம் கிடையாது, உறங்குறதுக்கும் நேரம் கிடையாது. நீங்க உறங்கிடுவீங்க இரவு. அப்பாட அப்படின்னு செஞ்சிருவீங்க. இரவு எல்லாத்தையும் மறந்துட்டு உறங்க போயிடுவீங்க. ஆனா சாமி உறங்குனா என்ன ஆகும்? உலகமே. அதனால நீங்க உறங்கும் போது எல்லா கருவிகரணங்களையும் சாமி வைக்கும்போது பிராணவாயு மட்டும்தான் இயங்கும். எந்த வாயுவும் இயங்காது. அதாவது பத்திரப்படுத்தி சாமி வச்சிருந்து காலையில நீங்க கண்ணு திறக்கும் போது அத்தனை கருவிகளையும் சாமி என்ன செய்வாரு? கட 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 கடன்னு ஒவ்வொரு கருவிகளா ஒன்றன் மீன் ஒன்றாக வந்து சேரும். காலைல முடிச்சதுமே ஒரு மயக்கத்தோடயே தெரியும் நம்ம எங்க இருக்கோம், மாமா வீட்டுல இருக்கோமோ இல்ல சொந்த வீட்டுல இருக்கோமோ அப்படின்னு பார்த்துட்டு, ஓ நம்ம வீட்டுலதான் இருக்கோமா அப்படின்ட்டு என்ன செய்வோம்? எந்திப்போம். அதுக்கப்புறம் தான் பதறாம போய் பல்லு விளக்குவோமா விளக்க வேண்டாமா,
இல்ல நாளைக்கு விளக்கிடுவோமா, சில பேர் நாளைக்கு விளக்கிடுவோமா அப்படின்னு இருக்காங்க. சில பேர் பல்லு கூட விளக்காம டீ குடிக்க, காலையில வடையை சாப்பிட, எல்லாம் அதெல்லாம் ஓடிட்டு இருக்கு. சரி, அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும். சரி, இப்படி அந்த தவம் செய்தாலுடைய சாமி எப்படின்னா அவருக்கு இன்னும் நேரம் கிடையாது உறங்குறதுக்கும். ஒரு அரசர் வந்தார், அப்படியே மேற்பார்வை பார்த்து கொண்டே வந்தார். நல்லா கவனமா கேளுங்க. ஒரு பையன் மணல்ல விளையாடிக்கிட்டு இருந்தான். அந்த பையனை பார்த்ததும் ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு அந்த அரசருக்கு. எப்பா, நீ என் கூட அரண்மனைக்கு வரியா, உன்னை நான் வளர்க்குறேன் அப்படின்னாராம். சாமி, என்னால வர முடியாது சாமி அப்படின்னாராம். யாரு? அந்த பையன். ஏன்பா, ஏன் வரமாட்டேங்கிறாரு? இல்ல, நான் நல்லா சாப்பிடுவேன், நீங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னா. யார? அந்த அரசரை பார்த்து சொன்னானா, நான் நல்லா சாப்பிடுவேன், நீங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னா. நான் நல்லா தூங்குவேன், நீங்க தூங்கக்கூடாது. நான் எங்க போனாலும் என் பின்னாடியே நீங்க வரணும் அப்படின்னா. எங்க போனாலும், எப்ப நான் ஒரு அரசர்ப்பா, நான் எப்படி பின்னாடி வர முடியும் அப்படின்னாராம். சாமி, எனக்கு ஒரு நண்பர் இருக்காரு அப்படின்னு. எனக்கு ஒரு நண்பர் இந்த 3 வேலையும் அவர் செய்வார். எங்க காமிப்பா அந்த நண்பரை நான் பார்க்கணும் அப்படின்னு அந்த அரசர் கூப்பிட்டான். பாப்பா அப்படின்னு சொல்லி உடனே அவன் கூட்டு போனான். கூட்டு போய் ஒரு மரத்துக்கு கீழே ஒரு சிவலிங்கம் இருந்தது. சாமி, சொன்ன பாத்தீங்களா, இவர் தான் என்னுடைய நண்பர். சிவலிங்கத்தை பார்த்து என்ன சொன்னாரு? இவர் தான் என்னுடைய நண்பர். நான் என்ன செய்வேன் தெரியுமா? நான் நல்லா உறங்குவேன், இவர் உறங்கவே மாட்டாரு அப்படின்னு. சிவருமா என்னைக்காவது உறங்கியிருக்காரா? இவர் உறங்கவே மாட்டாரு. நான் நல்லா சாப்பிடுவேன் சாமி, இவர் சாப்பிடவே மாட்டார். நான் எங்க போனாலும் என் கூடையே ஒன்றாய் உடனாய் வேறாய் இருந்து என் கூடையே இருக்காரு. நான் எங்க போனாலும் என் பின்னாடியே தான் வர்றாரு. என்னை விட்டு அவர் பிரிவதே இல்லைன்னா. அப்படி சாமி இந்த உயிர்களோடு ஒன்றாய் உடனாய் எந்த நேரமும் கூடையே இருந்து, அதனால இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்னாரு மாணிக்காசர். கண்ணை மூடி முழிக்கையில கூட சாமி என்ன செய்யறாருன்னா நம்மளை விட்டு பிரிவதே. அவர் நம்மளை விட்டு பிரிஞ்சு என்ன ஆகும்? எப்பா ஒரு 5 நிமிஷம் இருப்பான், நான் உடம்பை விட்டு பிரிஞ்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு வெளில போயிட்டா வச்சுக்கோங்க, இது வெளில ஒரு உடம்பு சமமாயிரும். சிவம் வெளியில போயிருச்சுன்னா இது சமமாயிரும். சாமி எல்லாருக்கும் ஒன்றாய் உடனாய் வேறாய். ஒன்றா எப்படி இருக்காரு? உயிருக்கு உயிரா இருக்காரு. உடனா எப்படி இருக்காரு? கண்ணுக்கு ஒளியாக இருந்து பிற பொருளை காட்டி கொண்டிருக்கின்றார். கண்ணு ஒளி இல்லைன்னா பிற பொருளை, அதே மாதிரி சூரிய ஒளியாக இருந்து வேறாக இருந்து அனைத்து பொருளையும் காட்டிக்கொள்ளும். இப்படி ஒன்றாய் உடனாய் வேறாய் இருந்து இயக்கவில்லை என்றால் நாம் எந்த ஒரு பொருளையும் நாம் அறிய முடியாது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். மேருமலையிலும் தவம் செய்தவன் யாரு? இந்த ஐயனார். நிறைய பேருக்கு குலதெய்வம் ஐயனார் வந்திருப்பாரு. சில பேருக்கு நீர்காத்த ஐயனாருங்க, எங்க குலதெய்வம் வந்து நீர்காத்த ஐயனார் அப்படிம்பாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, வேற நிறைய ஐயனார் இருக்காங்க. கூட முடியாது, அது ஐயனார் தானே. அப்புறம் சாத்தனார் அப்படிம்பாங்க. இந்த பல பேர்கள் இருக்கு. ஆனா ஸ்கந்த புராணத்துல எப்படி வருதுன்னா, ஐயப்பன் என்றும் ஐயனார் என்றும் ஹரிஹர புக்தரர் என்றும் இந்த 3 பேரை கந்த புராணத்துல வருது. சில பேர் ஐயப்பன் வேற ஐயனார் வேறங்கிறாங்க. 2 பேருமே ஒரே ஆளுதான். புரியுது அவங்களுக்கு? 2 பேருமே ஒரே ஆள். குரிசில் தண்டை குறைகளல் போற்றுவாம். அப்படிப்பட்ட இந்த ஐயனாரை ஒருவர் வந்து என்ன செஞ்சாராம், ஒரு சோழ மன்னன் வந்து துதித்தானா. அப்படி துதிக்கும் போது ஐயனார் வந்து அவருக்கு ஒரு செண்டு கொடுத்தாராம். அந்த செண்டை வாங்கி என்ன செஞ்சாராம், மேரு மலையில் எரிந்தாராம். அப்படி எரிந்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னா, அவன் வேண்டிய பொருள்களை எல்லாம் பெற்றான். ஐயனார் கொடுத்த செண்டை மேருமலையில் எரிந்த காரணத்தினால் அவன் நினைத்த பொருள்கள் எல்லாம் அவனுக்கு கிடைத்தது என்று ஒரு வரலாறு சிலப்பதிகாரத்துல வருது. நமக்கு சிலப்பதிகாரம் தேவையில்லாத நூல் தான், இருந்தாலும் அந்த நூல்கள்ல ஐயனாரை பத்தி கொஞ்சம் எடுத்து சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல முடிக்கிறாரு ஐயனாரை பத்தி. அடுத்து வீரபாகுத்தவர். வீரபாகுத்தவர் இந்த நவ வீரர்கள் வந்து எதுல இருந்து வருவாங்கன்னா, அம்பாளுடைய வேர்வையில இருந்து நவ வீரர்கள் வருவாங்க. அவங்களதான் முருகப்பெருமானுக்கு போர் புரிவதற்கு அந்த 9 நவ வீரர்களையும் அம்பாள் அனுப்ப. அதுல முக்கியமாக திகழக்கூடியவர் வீரவாகு. வீரவாகு, வீர மகேந்திரர், வீர புரந்தரர், வீரகேசரி இப்படின்னு நிறைய 9 நவ வீரர்கள் இருக்கு.
நீங்க டீ சாப்பிடுங்க சார், நீ சாப்பிடுங்க சார். அப்படி வடுத்தமா இரு பிளவாக சோதிவேல் விடுத்தவான இறைவன் அடி விடாது போற்றிய. எந்த நேரம் முருகப்பெருமான இடைவிடாது நினைப்பாராம் வீரவாகுத்தேவர். எந்த நேரம் சாமி சிந்தனையிலேயே இருப்பான். அப்படிதான் திருச்செந்தூர்ல சாமி அப்படி உட்காந்துருப்பாராம், நவ வீரர்கள் அப்படி உட்காந்துருப்பாங்களாம், அது போக போர் வீரர்கள்லாம் உட்காந்துருப்பாங்களாம். முருகப்பெருமான் வீரவாகுத்தேவர் அப்படி கூப்பிடுவாராம், வீரவாகு இங்க வா அப்படின்பாராம். சொல்லுங்க முருகா அப்படின்னு வரான். உனக்கு என்ன வேணுமோ கேள் அப்படின்பாரான் சாமி. சாமி என்ன சாமி இப்படி கேட்டுட்டீங்க, எனக்கு உங்க அன்பை தவிர எனக்கு இந்த உலகத்துல என்ன வேணும் அப்படின்னாராம். மாறாத அன்பை தவிர இந்த உலகத்தில் எனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். நம்ம சாமிகிட்ட என்ன கேட்கணும்? 2 பங்களா கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும், அது கேட்கலாமா? சரி வீடு கேட்கலாமா? எது கொடுத்தாலும் இறைவன் நமக்கு நல்லதுக்கு தான் கொடுப்பாரு என்று நினைந்து கிடைப்பதை கொண்டு பெருமகிழ்ச்சி கொண்டு இந்த உலகில நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அதை சமநோக்கோடு பார்த்து இருவினை ஒப்பு வருமாறு நாம் வாழ வேண்டும். இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அத இறைவனுடைய திருவருளினால் அதை நாம் அனுபவித்து தீர்க்க வேண்டும். ஒரு இன்பம் வருது, அப்பா நான் செஞ்ச புண்ணியா நீங்க நல்லா இருக்க அப்படின்னு சொல்றது போல, துன்பம் வந்தாலும் ஒரு யாருக்கோ தீவினை செய்திருக்கின்றேன் அதனால் எனக்கு துன்பம் வருகிறது என்று நினைச்சா போதும். இந்த இருவினை ஒப்பு வந்துருச்சுன்னா நமக்கு மல பரிபாகமாகும், மல பரிபாகம் சத்தினிவாதமாக மாறும், அருள் உடம்பாக மாறும். அருள் உடம்பு மாறினதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? ஞானம் உண்டாகும். ஞானம் வந்ததுக்கு அப்புறம் மோட்சம் உண்டாகும். சோதி வேல் விடுத்த வா இறைவன் அடி விடாது போற்றியே அடுத்த வானவர் சிறை அகற்ற செம்மணி கொடுத்த வாழ் வீரவாகுவை முத்துவாம். இப்ப முருகப்பெருமான் என்ன பண்ணாரு? நமது சூரபத்மன்ட்ட போய் தூது போயிட்டு வர சொன்னார். இப்ப அவன்கிட்ட போய் நீ சொல்லிட்டு வா, சண்டையெல்லாம் வேண்டாம், சமாதானமா போயிடுவான் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட அனுப்புனாரு? வீரவாகுதேவர்கிட்ட அனுப்பினார். அவர் என்ன செஞ்சாரு? கரெக்டா போனார், போய் சூரபத்மன்ட்ட எல்லாம் பேசினாரு. ஆனா அவன் கேட்டாரா அப்படின்னா கேட்கல. எப்பயுமே நல்லது சொன்னா யாருக்குமே பிடிக்காது, நல்ல அறிவுரைகள் யாருக்கு சொன்னாலுமே சுத்தமா பிடிக்காது. அதுலயும் பெரிய சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, நீ சின்ன பைய நீ சொல்லி நான் கேட்கணுமா, இங்க பாரு நீ சொல்லி நான் கேட்கறது அது என்ன அப்படிப்பா, அந்த மாதிரி இருக்குது. அப்படியே எவ்வளவோ சொல்லியும் கேட்கல சூரபத்மன். அதனால முதல்ல போர்ல அவருடைய மகனாக வழங்கக்கூடிய பானுகோபன் இறந்தான். அதுக்கப்புறம் தாரகாசுரன் போனான், மாயால எப்படியாவது வென்றலான்னு பார்த்தான். மாயை இறைவனுக்கு எப்படி இருக்கு? அது ஒரு பறிக்கிற சக்தியாக இருக்கு. மாயை இறைவனுக்கு பறிக்கிற சக்தி, எல்லாரையும் மாயை மயக்கிறான். ஆனா முருகப்பெருமானுடைய வேளானது என்ன செஞ்சிருச்சு? அத்தனை பேரையும் மாயிலிருந்து நீக்கி அத்தனை பேரையும் கொண்டு வந்து முருகப்பெருமான் முன்னாடி வந்து கொண்டு சேர்த்துருச்சு வேலாயுதம். சிங்கபாசுரம் எவ்வளவோ எடுத்து சொன்னான் அப்ப அண்ணன்ட்ட, அண்ணே நீ போர் விடுறது சரியில்லைன்னு, வந்திருப்பது நீ சிவபெருமான்னு தெரியாம நீ என்ன பண்ற? சாமிகிட்ட வர வாங்கி அவர் மகனை போய் நீ இது சண்டை போடலாமா அப்படின்னு எவ்வளவோ எடுத்து சொல்லி அவன் கேட்கவே இல்லை. சின்னஞ்சிறு பாலகனோடு நான் சண்டையிடுவதா? அதுல என்ன சொன்னாரு? பல்முளைக்காத பாலகனோடு சண்டையிடுவதான்னாராம், கந்தபுராணத்துல வரும். முருகப்பெருமான் சண்டை போடும்போது எப்படி இருந்திருக்காரு? பல்லே இல்லையா, குழந்தை எப்படி இருக்கும்? கந்தபுராணத்துல வருது, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். பல்முளைக்காத பாலகனோடு சண்டையிடுவதான்னு கேட்டான். அப்ப எப்படி இருப்பான்னு பாருங்க. முருகப்பெருமான் குழந்தை, அப்படியே பச்சை குழந்தை, அப்படி கையில வேலை வச்சிருந்தா எப்படி இருக்கும்? அப்படி போய் சண்டை போட்டானா முருகப்பெருமான். அப்படி வானவருடைய சிறையை அகற்ற முருகப்பெருமான் சொல்ல வீரவாகுதேவர் போய் தூது செல்ல அதை அவன் கேட்காமல் இருக்க மறுபடி வந்து முருகப்பெருமானிடம் சொல்ல, இப்படி ஆகிய இந்த மாதிரி ஒரு தொண்டை செய்த வீரவாகுடைய திருவடியை நாம் போற்றுவோம் என்று இந்த இடத்துல மிக அற்புதமாக சொல்றாரு. யாரு? நமது வென்றிமாலை கவிராயர்.
கையில எப்பவுமே எப்படி வச்சிருப்பாராம், வீரவாகுதி வந்து வாழை கையில வச்சே இருப்பாராம். அது வந்து முருகப்பெருமானே அவருக்கு கொடுத்திருக்காரு. அந்த வாளை வச்சுதான் அத்தனை பேரையும் போரில் வென்று வாகை சூடி இருக்கின்றார் வீரவாகுத்தேவர். அப்படிப்பட்டவருடைய கொடுத்த வாள் செம்மணி, அது வந்து எப்படின்னா மாணிக்கமாக இருக்குமா. அந்த மணி வந்து மாணிக்கமான அந்த வாளை கொடுத்த வாள் வீரவாகுவை வலுத்துவாம் என்று மிக அற்புதமாக அந்த பாட்டுல சொல்றாரு. அடுத்து நால்வர் துதி இப்பதான் பார்க்க போறோம். ஏற்கனவே 2 நம்ம விட்டுட்டோம், அதை பார்த்தாச்சு. இப்போ வந்து நால்வர் துதியில முதல்ல யார சொல்றாருன்னா திரு ஞானசம்பந்த பெருமான எடுத்து சொல்றாரு. அருகால் உலக்க சிறு முகைத்தேன் 6 பாயும் சோநாட்டில். ஞானசம்பந்த பெருமான் அவதரித்த தலம் எது? சோழ நாடு. சோழ நாட்டுல எங்க அவதாரம் செஞ்சாரு? ஒரு காளியில் வந்து அவதரித்து என் உள்ளத்து இருந்து சமணர் எனும் குறுகார் தவை காட்ட. எங்க வந்து பிறந்தாரா? சீர்காழியில் வந்து அவதாரம் செய்து, அவர் அவதாரம் செய்வதற்கு சொல்றாரு பாருங்க சேக்கிழார் சுவாமிகளே. அருக்கன் முதற்கோன் அனைத்தும் அழகிய உச்சங்களிலே பெருக்க நல் வழியுடன் பேணிய நல் லோரையல திருக்கிளரும் ஆதிரினால் திசை விளங்க பரசமய தருக்கு ஒளிய தொண்டர் மனம் களிசிறப்ப தூய திரு நீட்டு நெறி என் திசையும் தனி நடப்ப அண்டர்குலாம் அதிசயிப்ப அந்தனர் ஆகுதி பெருக பண்டமில் செய்தவும் நிரம்ப மாதவத்து ஒரு செயல் வாய்ப்ப திசையனைத்தும் பெருமையெல்லாம் தென் திசை வென்றேற விசையுலகும் பிற உலகும் மேதினியே தனி வெல்ல அசைவில் செல்லும் தமிழ் வழக்கே அயல் வழக்கும் குறைவல்ல இசை முழுதும் மெய்யறிவும் இடம் கொள்ளும் நிலை பெறுக தாளுடைய படைப்பெண்ணும் தொழில்தன்மை தலைமை பெற நாளுடைய நிகழ்காலம் எதிர்காலம் அவை நீங்க ஆளுடைய திருத்தோணி அமர்ந்த வீரான் அருள் பெறுக அவன் பெருக்கும் சண்பையிலே தாவில் சராசரங்கள் எல்லாம் சிவம் பெருக்கும் பிள்ளையார் திரு அவதாரம் செய்தார் என்று சேக்கிழார் சுவாமிகள் யாரை பத்தி? ஞானசம்பந்த பெருமானை பத்தி சொல்லும் போது அவதாரம் சிவம் பெருக்குவதற்காக வந்தாராம் ஞானசம்பந்த பெருமான். அவரை பத்தி சுந்தரமுசாமி சொல்லும் போது எப்படி சொல்றாரு? வம்பராவரி வண்டு மனம் நாரமலரும் மதுமலர் கொன்றையான் அடியலால் பேனா எம்பிரான் சம்பந்த நடியார்க்கும் அடியே ஏற்கோன் கழிக்காமன் அடியார்க்கும் அடியேன். எப்படி பாட்டு! எந்த நேரத்திலும் சிவபெருமானு நினைச்சுக்கிட்டே இருப்பானா யாரு? ஞானசம்பந்த பெருமான். வம்பரா வரிவண்டு மனம் நார மலரும் மது மலர் நற்கொன்றையான். கொன்றை மலர் என்ன இருக்குமா? எந்த நேரம் அந்த வண்டுகள்ல தேனீக்கள் இருந்து கொண்டே இருக்குமா, எந்த நேரம் மொய்த்து கொண்டே இருக்குமா கொன்றை மலர்ல. அப்படிப்பட்ட கொன்றை மாலையை அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமானை எந்த நேரம் எப்படி இருப்பானா? கொன்ற வம்பராவரி வண்டு மனம் நாரமலரும் மதுமலர் கொன்றையான் அடியலார் பேனா. அவருடைய திருவடியை எந்த நேரம் என்ன செய்வாரா? திருவடிய பேணிக்கொண்டே இருப்பார். எந்த நேரமும் சிவபெருமானுடைய திருவடியை நினைந்து கொண்டே இருப்பார். ஒரு பிழை மட்டும் யாரும் செஞ்சிடக்கூடாது. என்ன பிழை? திருவடி பிழை மட்டும் செஞ்சிடக்கூடாது. ஏன்னா இறைவன் செய்கின்ற உபகாரத்தை நினைந்து எந்த நிலையிலும் இறைவனுடைய திருவடியை மறவாமல் யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் பிறவி அறுபடும். அதனால எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மண்ணிய சங்கரந்தால் மறவாமை பொருள் அன்றே துண்ணிய வேடம் தன்னை துறவாத தூய சிவம் தன்னை மிகும் அன்பினால் மறவாமை தலை நிற்பார் என்று சேக்கிழார் சுவாமி சொல்றார். திருவடி மறக்கக்கூடாது. யாருடைய திருவடி? சங்கரன் தாள் மறவாமை. சிவபெருமானுடைய திருவடியே மறக்கக்கூடாதுன்னாரு. எப்ப மறக்கக்கூடாது? என் நிலையில் நின்றாலும், நான் ஒரு வேலை அவசரமா பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்கு, இறைவனை கூட நினைக்க முடியாத சூழ்நிலையா இருக்கு, ஆனாலும் இறைவன் திருவடியை மட்டும் மறக்காம இருந்தா போதும். நீங்க என்ன வேணாலும் பாருங்க, எங்க வேணாலும் போங்க, எங்க வேணாலும் வாங்க, ஆனா இறைவனுடைய திருவடியை மறக்காம இருக்கும். என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சங்கரந்தால் மறவாமை பொருள் என்று. அப்படிதான் சாக்கியர் என்ன இருந்தாரு. அவருடைய வேடம், அவர் கோலம் எப்படிப்பட்ட கோலம்? பௌத்தவ கோலம். அதோட என்ன பண்ணாரு? நல்ல நூல்கள் எல்லாம் கற்று தேர்ந்தார். கற்று தேர்ந்து முழுமுதற் பொருள் சிவபெருமான் என்று உணர்ந்தார். அந்த உணர்ந்தவர் என்ன சொன்னாரு? செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் கொடுப்பானும் இந்த 4 பொருளும் விதித்த வகையால் பொருள் சிவன் என கண்டு உணர்ந்தார். யாரு? சாக்கிய நாயனார். செய்யக்கூடிய வினை ஒன்று உண்டு, அதை செய்யக்கூடிய உயிர் ஒண்ணு உண்டு, அந்த வினைக்கு பயன் ஒண்ணு உண்டு, அந்த வினை பயனை சேர்ப்பதற்கு ஒரு ஆள் உண்டு, அவர் தான் கடவுள் என்று அந்த பொருள் யாருன்னு கேட்டாரு. சிவன் என்று அருளாலே உணர்ந்தார். யாரு? சாக்கியனான். அதை தெளிவா படிச்சுட்டாரு. எல்லா நூல்லையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாரு. கடைசி சைவத்துக்கு வந்தாரு. கல்லை விட்டு சிவலிங்கத்தின் மேல் பூவாக நினைத்து தினசரி என்ன செஞ்சானா, ஒரு கல்லை போட்டுதான் வந்து சாப்பிடவே உட்காருவான். ஆனா அந்த மதத்துக்காரனுக்கு எப்படி தெரியும்? கல்லை இருந்தாருன்னு தெரியும். ஆனா உண்மையில அவர் எப்படி நினைச்சு போட்டாரு? பூவாக நினைச்சு.
நம்ம சாமி கருணையே வடிவானவர். நாம என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே ஏத்துக்குவார். இப்ப சாதாரண இலையை நீங்க பறிச்சு பூஜையில நீங்க போடுறீங்க. போடும்போது சாமி இதை நீ வில்வமாக ஏற்றுக்கொள்ள மாட்டாயா சாமி அப்படின்னு நினைச்சு நீங்க போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சாமி ஏத்துக்குவாரு. ஏன்னா கருணையே வடிவானவர். உங்களுடைய எண்ணத்துலதான் இருக்கு. நீங்க எப்படி எண்ணத்தோட நீங்க சாமி வழிபாடு பண்றீங்களோ அந்த எண்ணத்தோட வை. இப்ப நீங்க பழம் வைக்கிறீங்க, சுத்தம் இல்ல. சிவபூஜை பண்றவங்களுக்கு சுத்தம் இல்ல. அந்த இன்னைக்கு நீங்க வெளியூர்ல போய் நீங்க சிவபூஜை பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த பழத்தை நீங்க சுத்தமாக நினைச்சு நீங்க சாமி சாத்தீங்கன்னா சாமி ஏத்துக்குவோம். நீ எதாக நினைக்கின்றீர்களோ அதாக இறைவன் ஏற்றுக்கொள்வார். அப்படி நிறைய நூல்கள் நமக்கு நிறைய சொல்லுது. அப்படி சிவம் பெருக்கும் திரு தாவில் சராசரங்கள் எல்லாம் சிவம் பெருக்கும் பிள்ளையார் திரு அவதாரம் செய்தார் என்று சேக்கிழா சுவாமி மிக அற்புதமாக ஞானசம்பந்த பெருமானை பத்தி சொல்றாரு. அப்படி உள்ளத்து இருந்து சமணர் எனும் குருகார் தம்மை கட்ட அளித்து உமையால் கோமான் சரணம் தனை போற்றும் சிறுகான் முளையின் இரு சரண செந்தாமரை வந்தனை புரிவாம். சமணர்களை என்ன செஞ்சாரு? அந்த காலத்துல சமணர்களுடைய ஆதிக்கம் ரொம்ப இருந்தது. சமணர்கள், பௌத்தவர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? இவங்கெல்லாம் எல்லா சமயமும் இடைச்சமயம் என்றதை மட்டும் நம்ம மறந்துடக்கூடாது. மற்ற சமயங்கள்லாம் இடைச்சமயம். ஆரம்பத்திலே இருந்து வந்த சமயம் எதுன்னா சைவ சமயம் ஒன்றுதான். அது பல நூல்கள் நமக்கு சொல்லுது. இதை பத்தி நான் அடுத்ததுல நிறைய விரைவா அவங்களுக்கு என்ன செய்ய போறேன், விவரமா எடுத்து சொல்றேன். இப்ப அப்படிப்பட்ட இந்த சைவ சமயத்துல சமணர்களுடைய ஆதிக்கம் மிகுந்த காலத்தில் ஞானசம்பந்த பெருமான் என்ன செஞ்சாருன்னா, மதுரையில எல்லா பேரும் பாத்தீங்கன்னா ஒருத்தர் நெற்றியில கூட என்ன இருக்காதான், திருநீரே இருக்காங்க. அத்தனை பேரும் திருநீர் பூசாம சமண மதத்தில் சேர்ந்து திருநீர் பூசி யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள கண்டு முட்டு அப்படிமாங்களாம். சாமியை பத்தி பேசிட்டா கேட்டு முட்டு அப்படிமாங்க. கேட்டுட்டேனே, இதை கேட்டேனே அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, கேட்டு முட்டு அப்படிமாங்க. திருநீர் பூசுறத பார்த்தா கண்டு முட்டு அப்படிமாங்களாம். எவ்வளவு ஒரு இது பாருங்க, அவங்களுக்கு தவம் அவ்வளவுதான். ரெண்டாவது, திருநீர் யாராவது பூச்சிருந்தாங்கன்னா இந்த சாம்பல் சுடுகாட்டு சாம்பல் பூசணவங்க வந்துட்டாங்க அப்படின்ட்டு என்ன செய்வாங்களா, போடுவாங்க. அப்படி 16,000 அடியார்கள் ஞானசம்பந்த பெருமானோடு திருமறை காட்டில் வழிபாடு செய்து கொண்டிருக்கும் போது அங்கே மதுரையம்பதியில் மங்கையர்க்கரசி அம்மையாரும் குலச்சிறையாரும் அந்த திருக்கோயிலுக்கு 2 பேர் தான் போவாங்களாம். இப்ப யாருமே அந்த கோயிலுக்கு போனதே இல்லை. எங்க? மதுரையில. ஏன்னா அத்தனை பேர் சமணர்கள், எப்படி கோயிலுக்குள்ள போவாங்க? அப்ப மங்கையர்க்கரசி அம்மையார் சொன்னாங்கன்னா, எப்படியாவது ஞானசம்பந்த பெருமானை வரவழைத்து சமண மதத்தை ஓட்டி அத்தனை பேரும் திருநீற்றினுடைய பெருமையை உணர்த்த வேண்டும் என்று குலச்சிறையாரை அனுப்பினார். குலச்சிறையார் யாரு? மந்திரியார். அவர் எங்க போனாரு? நேர திருமறை காட்டுல இருக்காருங்கிற அந்த செய்தியை அறிந்து அவரை அழைப்பதற்காக சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது ஞானசம்பந்த பெருமான் இடம் எடுத்து சொல்ல உடனே ஞானசம்பந்த பெருமான் கிளம்பினார். எங்க இருந்து? திருமறை காட்டுல இருந்து கிளம்பு. அப்ப சாமி சொன்னாராம், சாமி கோலும் நாளும் சரியில்லை அப்படின்னா. கிளம்பும் போது கோலும் நாளும் சரியில்லை அப்படின்னது உடனே அப்ப ஞானசம்பந்த பெருமான் பாடுவாராம். அப்பதான் வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்ணன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அப்படின்னாரு. எப்படி இருக்குமா? நல்ல அடியா இருக்கு, நல்ல நல்ல அடியா இருக்கு அப்படின்னாரு. அதை வரக்கூடாது. யாருக்கு கோலனாலும் ஒண்ணும் செய்யாது. உண்மையா சிவபெருமானுக்கு யாரு உண்மையா இருக்காங்களோ அப்படிப்பட்ட நல்ல அடியார்களுக்கு கோலுனாலும் ஒண்ணும் செய்யாது. தான் ஒரு கோலும் நாளும் அடியாரை நடியாத வண்ணம் முறை செய் ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணி நமதே என்று ஞானசம்பந்த பெருமான் சொல்வதற்கு இறங்க ஒவ்வொரு பாட்டிலையும் பாருங்க, நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே. அப்ப ஒவ்வொரு பாட்டிலையும் அந்த ஒவ்வொரு நோயும் ஒண்ணும் செய்யாது. கொடு நாகமோடு கரடி அப்படிங்கிறாருல, அப்படி ஒவ்வொரு நோயை சொல்லி சொல்லி இது நல்ல அடியார்களை தாக்காது அப்படிங்கிறார். முருகல் இருக்கும். அது மாதிரி 1 7 18 உடனாய நாட்கள் அவைதான். அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு உதவி. நல்ல நல்ல அடியாரவர்க்கு இது அடிக்கடி இப்படி சொல்லிட்டே இருக்கணும். நல்ல அடியார்களுக்கு நம்மளும் தான் அடியாரா இருக்கும், திருநீர் பூசி இருக்கோம், ருத்ராஜ் அடைஞ்சிருக்கோம், நம்ம மட்டும் ஏன் இப்படி துன்பம் தாக்குது அப்படின்னா நாம என்ன செய்யறோம்? கொஞ்சம்
மார்க் கம்மியா தான் இருக்கும். இன்னும் மார்க் 100 மார்க் எடுக்கல, இந்த பாஸ் ஆகாத ஆகணும்ல, முதல்ல 35 மார்க் எடுத்து பாஸ் ஆகாத ஆகணும்ல. அந்த அளவுக்காக நம்ம சிவபெருமான் மேல என்ன செஞ்சிருக்கணும், அன்பு செலுத்தினா. நீங்க ஜஸ்ட் பாஸ் இருந்தா கூட பரவாயில்ல, உங்களை சாமி என்ன செஞ்சிருவாரு, எந்த நாளும் கோளும் உங்களை தாக்காத வேற செஞ்சிருவாரு சாமி. அந்த பாஸ் எடுக்கிறதுக்காக என்ன செய்யணும், சிவபுண்ணியம் பண்ணணுமா வேண்டாமா? நல்ல சிவபுண்ணியம் பண்ணணும், விடாது இடையறாது இறைவனை நினைந்து நினைந்து சும்மா இருந்தா கூட சாமி அப்படியே உட்காந்து சிந்தனை பண்ணிட்டே இருக்கணும். சும்மா உட்காந்த மாதிரி தெரியணும், உங்க சிந்தனை எங்க இருக்கணும், சாமி கிட்ட இருக்கும். சிலர் எப்படி வழிபாடு பண்ணுவாங்கன்னு வெளியிலே தெரியாது. தூத்துக்குடியில ஒரு பொண்ணு முத்துன்னு வந்தாங்கல்ல, முத்துன்னு ஒரு பொண்ணு, முத்தழகுன்னு பேரு. அந்த பொண்ணுட்ட சாதாரண ஒரு 2 விஷயம் தான் எடுத்து சொன்னேன், சாமியை பத்தி எடுத்து சொல்றேன், அப்படியே கண்ணீரா பொது 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 கண்ணீர் வந்துருச்சு ஒரு விஷயத்த கேட்டதுமே. அப்ப எந்த அளவுக்கு உள்ள ஆழமா அவங்க சாமி வழிபாடு பண்றாங்க பாருங்க. ஒரு விஷயத்த சொன்னதுக்கே, சாமியுடைய கருணையை சொன்னதுக்கே கண்ணிலிருந்து தண்ணி இருக்குன்னா, அப்ப எந்த அளவுக்கு அவங்களுடைய தவறு இருக்குன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இத்தனைக்கும் வழிபாடு கிடையாது, எதுவும் கிடையாது, இத்தனைக்கும் கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றாப்புல சாமி பத்தி சொன்னதும் கண்ணீர் வருது. என்ன காரணம், அவங்கள்ட்ட ஆன்மீகம் நிறைய இருக்கு, புகஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம அப்ப 2 ஊது ஊதுனது 10 எரிய ஆரம்பிச்சிருச்சு, அப்படி கண்ணீர் பொது பொது பொதுன்னு வர ஆரம்பிச்சு. அப்ப அவங்கள்ட்ட ஆன்மீக சிந்தனை அதிகமா இருக்கு. அது யாரும் சொல்றதுக்கு ஆள் இல்லாதனால அவங்க எப்படி இருக்காங்க, அப்படியே அப்படியே அமர்ந்த மாதிரியே இருக்கு. இப்படி வழிபாடு ரொம்ப முக்கியம். சும்மா இருந்தா கூட சாமியை பத்திய சிந்தனைகள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். சும்மா இப்படி உட்காந்துருந்தா அப்படியே சாமியை நினைக்கிறேன், வேற எதையும் நினைச்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மாணிக்கவாசகர் பெருமான் கரெக்டா சொல்லிட்டாரு, அருமையா சொல்லியிருக்காரு. மிக்க எல்லாம் போக விடுமின்கள், எதுவும் வேண்டான்ட்டாரு, இந்த உலகத்துல எதுவும் வேண்டாம், மிக்க எல்லாம் போக விடுமின்கள், மிகவே நினைவின்கள், மிக்க எல்லாம் போக விடுமின்கள். யாரை மிகவே நினைக்கணும், சிவபெருமான மிகவே நினைவின், மிக்க இந்த உலகத்துல எல்லாத்தையும் போக. அப்படி அருமையா சொல்றாரு ஒவ்வொரு இடத்துலையும். பெறவே வேண்டும் மெய்யன்பு பேரா ஒளியா பிரிவு இல்லா மறவா நினையா அளவு இல்லா மாலா இன்ப மாகடலே, மெய்யன்பு மெய்யன்பு மெய்யன்பு. அப்படி ஒவ்வொரு பாடலையும் ஒவ்வொரு நிலையிலையும் இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தேர் என்று உருக தந்தர்லியம் உடையானே அப்படிங்கிறாரு மற்றொரு பாடல். அப்படி இடையராத அன்பு எப்படி வரும், அதிகமா நினைத்தா இடையராத அன்பு வரும். எப்பயாவது ஒருத்தர் நினைச்சா அந்த அன்பு என்ன ஆகும், இப்ப தண்ணியை நீங்க மேல இருந்து ஊத்துங்க, என்ன ஆகும், இடைவெளி விட்டு விட்டு விழுவும். அதே நீங்க தேனை ஊத்துங்க, எப்படி இருக்கும், அப்படி இடையராம அப்படி மூல விழுவும். பார்த்திருக்கீங்களா, தேனை ஊத்தும் போது பார்த்திருக்கீங்களா, அது கேப்பே இருக்காது. அது போல இறைவனை சிந்திக்கணும். அதனால தேனாய் என் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்று அருள் செய்தான், ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே. இந்த உலகத்துல எதுவுமே சிவபெருமான் இருக்காரு, தேனா இருக்காரு, என் அமுதமா இருக்காரு, நம்ம உள்ளத்துல வந்து அருள் செய்வதற்கு அவருக்கு தயாரா இருக்காரு. அவருக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தாதானே அவர் என்ன செய்வாரு, வந்து அருள் செய்வாரு. அவர் நினைக்கவே இல்லைன்னா எப்படி வந்து அருள் செய்வாரு சொல்லுங்க போ. அதிகமாக இறைவனை மிகவே நினைவுங்கள், மிக்க எல்லாம் போக விடுமின்கள் அப்படின்னு மாணிக்கவாசகர் பெருமான் சொல்வதற்கிணங்க நமக்கு காலம்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தா கூட நம்ம வழிபாடு செய்யக்கூடிய காலங்கள் ரொம்ப கம்மி. அதனால புகழ்மின் தொழுமின் பூப்புனைமின் புயங்கண்டாலேயே புந்தி வைத்திட்டு இகழ்மின் எல்லா அல்லலையும் இனி ஒரு இடையூறு அடையாமை நெகிழும் அடியார் முன் சென்று நாம் நெஞ்சமுருகி நிற்போமே அப்படின்னாரு மாணிக்கவாசகர். செடிசேர் உடலை நீக்கி சிவலோகத்தே நம்மை வைப்பான், ஒடிசேர் மேனி புயங்கனாழ்வான் பொன்னடிக்கே என்று அந்த பதியம் முழுவதும் சொல்றாரு. யாத்திரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா, பார்த்திருக்கீங்களா சார் யாத்திரை? நம்ம மாணிக்கவாசகர் பெருமான் பாடினா யாத்திரை பத்தி முழுக்க முழுக்க அடியார் ஆனீர் எல்லீரும் அகல விடுவின் விளையாட்டை. போதும், விளையாடினது போதும், உலகத்திலே சிந்திச்சது போதும், அகல விடுவின் விளையாட்டை செடிசேர் உடலை நீக்கி சிவலோகத்தை நம்ம வைப்பான், பொடிசேர் மேனி புயங்கன் தான் பொன்னடிக்கு என்று பாடல சொல்வதற்கு இணங்க நம்ம காலத்தை வீணாக போக்காமல் இறைவனை அதிகமாக நாம் என்ன செய்ய வேண்டும், சிந்தித்து சிந்தித்து சிந்தித்து. ஏன்னா அவன் செய்கின்ற உபகாரம் அப்படி அதிகமாக நினைச்சுக்கிட்டே இருக்கணும். பணிக்கை மும்மலம் வேலை முறித்தவன் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் அனைத்தெலும்புவாம் அம்பலக்கூத்தனை திணைத்தெழுது மறந்து தீவன். அப்படி திருமறைக்காட்டில் வழிபாடு செய்து கொண்டிருக்கும் போது கொலைச்சிறையார் போனாரு. போய் ஞானசம்பந்த பெருமான் திருவடியில விழுந்தவன் எந்திரிக்கவே இல்லையா. அப்ப ஞானசம்பந்த பெருமான் எப்படி இருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சிவபெருமான் மாதிரி இருப்பாராம் ஞானசம்பந்த பெருமான். திருநீர் 16 இடங்கள்ல பூசி அப்படி சிவமாவே இருப்பாராம்.
அத சேக்கிராசாமி கூட மிக அருமையா சொல்லுவார். ஞானத்தின் திருவுருவை நான்மறையின் தனித்துணையை வானத்தின் மிசையின்றி மண்ணில் வளர் மதிக்கொழுந்தை தேனக்க மலர்கொன்றை செஞ்சடையார் சீர்தொடுக்கும் காணத்தின் எழுபிறப்பை கண்களிப்ப கண்டார்கள். ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த வடிவத்தை பார்த்ததுமே அத்தனை பேரும் கண்டு தொழுதார்களாம் ஞானசம்பந்த பெருமான். அப்படி சிவமேயாக இருந்தாரா ஞானசம்பந்த பெருமான். ஏன்னா அவருடைய எண்ணம் மூலம் எதுல இருக்கு? சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருக்கு சிவஞானம் பகவந்தனை அவமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் ஓமையில்லா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் தவமுதல்வர் சம்பந்தர் தாமுணர்ந்தார் அந்நிலையில் என்கின்ற நிலையில இருக்கிறதுனால அவர் சிவமையாக இருந்தார். அவர் பார்த்ததுமே திருவடியில விழுந்தவர் எந்திக்கவே இல்லை, குலச்சிறைய விழுந்து சமி சென்ற காலத்தின் பலவில்லா திறமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இன்று எழுந்தருளப்பட்ட பேருதனால் எற்றைக்கும் திருவள் உடையும் நன்றியில் அழுந்திய நாடும் நற்றமில் வேந்தனும் உயிர்ந்து வென்றிகொள் திரு நீற்றொழியில் மேன்மையும் படைத்தனும் என்பார் அப்படின்னு விழுந்தவர் தான், எந்திக்கவே இல்லையா. சபி எங்க நாடே எப்படி இருக்கு? சமண முதல் இருள்ல மூழ்கி இருக்கு. நீங்க திருநீற்றோடைய பெருமையை உணர்த்த வேண்டும் என்று திருவடியில விழுந்தவர் எந்திக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஞானசம்பந்த பெருமான் என்ன செய்யறான்? எப்பயுமே இடுப்புல திருநீர் வச்சிருப்பான். அடியாரெல்லாம் என்ன செய்யணும்? திருநீர் எப்பயுமே வச்சிருக்கோம். எடுத்து அவன் விழுந்தவர் அப்படி தூக்கி விட்டு திருநீர் பூசி விட்டான். அவருக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க, குலச்சிறை. அதனால அவரும் 63 நாயன்மார்ல ஒரு நாயனாராக போனாரு பாருங்க. ஞானசம்பந்த பெருமானோட எத்தனை பேர் போனாங்க? 16,000 அடியார்கள் பின்னாடி புடைசூழ சங்கு நாதம் முழங்க கைலாய வாத்தியத்தோட உள்ள மதுரைக்குள்ள நுழையும் போது சமணர்கள் பயந்துட்டாங்க. சிறுவாட்டு சாம்பல் பூசணவங்கள உள்ள வந்துட்டாங்க அப்படின்ட்டு இருந்துச்சாங்க, பயந்தாங்க. அத்தனை பேரையும் என்ன பண்ணாரு? அந்த திருநீற்றுடைய பெருமையை, அந்த திருநீற்று பதியத்தை பாடி அந்த வெப்பு நோயால் தாக்கப்பட்ட நின்றசீர் நெடுமாற நாயனாரை சமண மதத்தில் இருந்து என்ன பண்ணாரு? சமண மதத்துல இருந்த அந்த மதுரையம்பதியவே என்ன பண்ணாரு? திருநீற்றினுடைய பெருமையை உணர்த்த வைத்தார். ரெண்டாவது இவங்க சமண மதத்துக்கு அங்க என்ன செஞ்சாங்க? வாதத்துக்கு அவங்களே தான் கூப்பிட்டாங்க. ஞானசம்பந்த பெருமான் யாரையும் வாதத்துக்கெல்லாம் கூப்பிடல. சைவ சமயத்துல உள்ளவர்களும் அப்படித்தான். நம்ம யார்கிட்டையும் போய் வாதம் பண்றதுக்காக நம்ம படிக்கல. நாம எதுக்காக படிக்கிறோம்? மற்றவர்களை வாதம் பண்றதுக்காக படிக்கிறோம். இதுக்கு எனக்கு கரெக்டா நீ சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம வாதம் பண்றதுக்காக பண்றோம். நாம படிக்க படிக்க என்ன ஆகும்னா நம்மளுடைய அறிவு தெளிவாகும். அறிவு விளக்கம் பெறுவதற்காக தான் நம்ம இந்த பூமிக்கு வந்திருக்கோமே தவிர அறிவு மழுகுவதற்காக இல்லை. அறிவு விளக்கம் பெற்று என்ன செய்யணும்? ஈசனை அடையக்கூடிய வழிமுறைகளை நாம் பார்க்க வேண்டும். அதற்கு சைவ சித்தாந்தம் மிக முக்கியமான நூலாக திகழ்கின்றது. 14 சாத்திர நூல்களை படித்தால் நாம் இறைவனை எப்படி அடைய முடியும் என்கின்ற விதத்தை 14 ஆசிரியர்கள் மூலியமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். 14 சாத்திர நூல் உமாபதி சிவாச்சாரி அருளியது, அடுத்து சிவஞான சித்தியார் அருணந்தி சிவாச்சாரி அருளியது, மெய்கண்ட தேவநாயனார் அருளியது, திரு திரு உயவந்த தேவநாயனார் அருளியது, அப்புறம் வனவாசகம் கடந்தார். அப்புறம் இப்படி 14 ஆசிரியர்களும் அந்த சைவ சித்தாந்தத்தை நமக்கு போதித்து இருக்கின்றார்கள். அதை படித்து நாம் என்ன செய்ய வேண்டும்? தெளிவடைய வேண்டும். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா, இறைவனை அடையக்கூடிய முறைகளை சொல்லப்பட்டிருக்கும். அந்த அடையக்கூடிய முறைகளை நாம் தெரிந்து கொண்டால் எளிமையாக நாம் ஈசனை அடையலாம். அருளாளர்கள்லாம் அது மாதிரி தோத்திரம் சாத்திரம் நமக்கு 2 கண்கள் போல. தோத்திரம் திருமுறைகள், சாத்திரம் சித்தாந்த நூல்கள். 2ஐயும் கற்று பாடி தொண்டு செய்து இறைவனை அடைவது. கற்று கேட்டு சிந்தித்து தெளிந்து ஈட்டை கூடுவது போல தோத்திரங்களை பாடி சாத்திரங்களை கற்று அதுக்கப்புறம் தொண்டு செய்து சாதனை செய்து அதுக்கப்புறம் மோட்சம் வரும். இதுதான் கரெக்டா 4 பகுதியா பிரிச்சிருப்பாங்க. சிவஞான சித்தியார் சிவஞான போத நூல் எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல பிரமாணையல், பதினா என்ன, பசுனா என்ன, பாசம்னா என்ன. பதி என்பது இறைவன், பசு என்பது உயிர்கள், பாசம் என்பது தலைகள், கண்மம் ஆயி ஆணவம் என்கின்ற தலைகள். இந்த 3 பிரமாணையல். இது உண்டு, இந்த 3 உண்டு என்று பிரமாணம் காட்டுவது பிரமாணையல். அதுக்கப்புறம் அதுக்கு இலக்கணம் சொல்லணும்ல. பதினா எப்படி நிறுவனம்ல, கடவுள் இவர் தான் அப்படின்னு நிறுவனத்திற்கு பாருங்க. அது இலக்கணம். பதியினுடைய இலக்கணம், பசுவினுடைய இலக்கணம், பாசத்தினுடைய இலக்கணம். அது எப்படி என்ன பேரு? அதாவது முதல் பிரமாணையல், அடுத்து இலக்கணையல், அப்புறம் சாதனையல். இந்த உயிர் என்ன செய்ய வேண்டும்? ஏகனாகி இறைவனிற்கு மலமாயுதனோடு வல்வினை என்றே என்று கூறுவதற்கிணங்க ஏகனாகி நிற்றல் என்ன, இறைவனி நிற்றல்னா என்ன? அப்படி ஏகன பல சொற்கள் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஏகனாகி நிற்றல், இறைவனி நிற்றல். நீங்க சொல்றது கொஞ்சம் ஞாபகத்துக்கு இங்க வந்துருச்சு, வெளியில அது அதாவது
சொக்கு வைகிரியா இருக்கு, வெளியில வரமாட்டேங்குது, தூர வைகிரியா வரமாட்டேங்குது அப்படிங்கிறீங்களா? சரி. ஏகனாகி நிற்றல் என்பது எனக்கு என்று ஒரு அறிவு இல்லை. இறைவனை நிற்றல்னா எனக்குன்னு ஒரு செயல் இல்லை. இப்ப நீங்க உலக பணி செய்றீங்களா, உலக பணி எப்படி செய்யுங்க? எப்படா 2 படி ஆகும் அப்படியா? அப்படி நினைச்சு பண்ணக்கூடாது. தொண்டு செய்யும் போது ஆர்வம் அதிகமா அதுல போயிடணும். தொண்டு செய்யறதுலயே குறிக்கோளா இருக்கணும். குறிக்கணும் போது நீங்க அதுல அதிக ஆர்வம் செலுத்தும் டயம் வேகமா ஓடிடும். நீங்க டயத்தை பார்த்துட்டே விளைஞ்சீங்கன்னா டயம் போகவே போகாது. நீ அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். ரெண்டாவது, அப்படி உழைப்ப பணி செய்யும் போது நீங்க என்ன நினைக்கணும்னா, பெருமானே இது என்னுடைய செயல் அல்ல, நீதான் என்னை செய்ய வைக்கின்றாய் அப்படின்னு நினைப்பு இருக்கணும். எனக்கு அது மாதிரி நூல்களை கற்றா எனக்குன்னு ஒரு அறிவு கிடையாதுன்னா, யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததினான் பூமியில் மயல் போய் அறமை புணர்வி நாமையில் நடவீர் நடவீரினியே என்று தந்த அனுபூதியில் அருணைநாத பெருமான் கூறுவதற்கிணங்க, கற்றாலும் இறைப்பணி செய்தாலும் என்னுடைய அறிவு அல்ல, என்னுடைய செயல் அல்ல என்று நினைப்பதுதான் ஏகனாகி இறை வழி. அப்படின்னா என்ன ஆகும்? வல்வினை மாயும். வினை இல்லைன்னா என்ன வந்துடும்? வினை போயிடுச்சுன்னா பிறப்பு வராது. அப்ப இந்த திறத்தோடு நாம் செய்ய வேண்டும். அப்படி ஞானசம்பந்த பெருமான் என்ன பண்ணாரு? சமண இருளை அதை சொல்ற சமணனும் குறுகார் தமை கட்டு அழித்து அத்தனை பேரை என்ன செஞ்சாராம்? இங்க இருந்து ஓட வச்சிட்டாரு. பாதி 8000 பேர் என்ன செஞ்சாங்க? கழுகு மரத்துல ஏறிட்டாங்க. 8000 சமம். இப்ப நீங்க போனீங்கன்னா அந்த மலையில அவங்க வாழ்ந்த இடம்லாம் இருக்கும், சமணர்கள் வாழ்ந்த இடம்லாம் இருக்கும். ஆனமலை இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்கெல்லாம் அவங்க இருந்த இடம் தான். வாதுக்கு அவங்க யாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? வாதுக்கு போய் நம்ம கற்ற விஷயங்களை போய் யார்ட்டையும் போய் வாதிடக்கூடாது. வாதுக்கு சண்டைக்கு போவார் அப்படின்னு யாரு சொல்றான்? புரியான சம்பந்தர் சொல்றாரு. யார்ட்டையும் தர்க்கம் பண்ணுவதற்காக நாம படிக்க கூடாது. நாம் படித்து அதில் தெளிந்து அதன்படி நடக்க நாம முற்பட வேண்டும். நிட்டை கூடுதலாகிய அந்த நிலையில் நாம் வர வேண்டும். திருமுறைகள்லாம் நமக்கு என்ன சொல்லுது? திருமுறைகள் இறைவனால் கொடுக்கப்பட்ட கொடை. அந்த திருமுறைகள் என்ன சொல்லப்பட்டிருக்கு? தொண்டு செய்ய சொல்லியிருக்கு, சிவ பூஜை பண்ண சொல்லியிருக்கு, திருமுறைகள் பாட சொல்லி. மாணிக்கவாசகர் பெருமானே சொல்றாரு, ஆமாறு உன் திருவடிக்கு அகங்குலையன் அன்புருகேன் பூமாலை புனைந்தேத்தேன் புகழ்ந்துரையன் புத்தேலில் கோமானின் திருக்கோயில் தூகையன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரே விரைகின்றேன் சதுராளா உன்னை சார்வானே என்று யார் சொல்றா? மாணிக்கவாசகர் பெருமான் சொல்றாரு. இறைவன் மேல் அகம் குலைவதற்கும் அன்பு வருவதற்கும் என்ன செய்யணுமா? முதல்ல பூமாலை புனைந்தேத்தேன் பண்றாங்களா, இந்த பணியை செய்யணும். வேற என்ன செய்யணும்னாரு? புகழ்ந்து உரையன் திருமுறை பாடணும். டைம் 6 மணிக்கு வந்து பாடுறீங்களா? நடக்கா? ரைட். அடுத்து என்ன சொன்னாரு? புத்தேலில் கோமான் நின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் உழவார பணி செய்யணும். இதெல்லாம் நம்ம அருளாளர்கள் நமக்கு சொல்லி வைத்திருப்பதுபடி நடந்தோம்னா நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு கரெக்டா போகலாம். சரி, இப்படி சொல்லி சொல்றாரு. அப்படிப்பட்ட கோமான், எப்படிப்பட்ட கோமான்? கட்டளித்து உமையாள் கோமான், உமையாளோட கணவனாக விளங்கக்கூடிய சிவபெருமானை சரணம் தன்னை போற்றும் அவருடைய திருவடியே போற்றி கொண்டிருக்கக்கூடிய சிறுகான் முளையின் இரு சரண செந்தாமரை வந்தனை புரிவாம். அப்படிப்பட்ட செந்தாமரை போன்ற திருவடியை எம் வணக்கம் செய்வாம் என்று இந்த இடத்துல ஞானசம்பந்த பெருமானை பத்தி மிக அற்புதமா சொல்றாரு இந்த வந்தனை. மெயினா இதுல என்ன சொல்றாரு இந்த துதியில் அப்படின்னா, சமண மதத்தை இங்கிருந்து ஓட்டி சைவ சமயத்தை நிலைநாட்டினார். அப்படிப்பட்டவருடைய திருவடியை, செந்தாமரை திருவடியை யாம் வணக்கம் செய்வோம் என்று இந்த பாட்டுல மிக அற்புதமாக சொல்றேன். ஞானசம்பந்த பெருமானை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கான், அவ்வளவு விஷயம். ஏன் நம்ம நிறைய பார்த்திருக்கோம் ஞானசம்பந்த பெருமானை பத்தி. முக்கியமா அவருடைய கொள்கையில ஒரு முக்கியமான கொள்கை யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம். ஞானசம்பந்த பெருமானுடைய முக்கியமான ஒரு கொள்கை சொல்லுங்க, டக்குன்னு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். சிவா, அதாவது அப்படி சொன்ன மாதிரிதான் வந்துருச்சு, வெளியில வரவாடு. அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தன்னை சார்ந்தவர்களையும் சிவலோகம் கொண்டு சேர்த்தார். அதுதான் ரொம்ப முக்கியமானது. நாம மட்டும் நல்லா படிச்சுட்டு யாருக்கும் தெரியாம அமைதியா திருமுறை எல்லாம் படிச்சுட்டு தொண்டு யாருக்கும் தெரியாம தொண்டு செஞ்சுட்டு சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பிடலான்னு மட்டும் நினைச்சாங்க. நாம நம்மளோட போயிடக்கூடாது. நம்ம சார்ந்தவர்களும் என்ன செய்யணும்? தொண்டு செய்ய வைக்கணும். நம்ம சார்ந்தவர்களையும் தீட்சை எடுக்க வைக்கணும். நம்ம சார்ந்தவர்களையும் திருமுறை பாட வைக்கணும். நம்ம மட்டுமே எல்லாம் செய்யணும்னு நினைச்சோம்னா நம்ம ஜீரோல தான் இருப்போம். நம்ம கீழே தான் இருப்போம், மேல வரவே.
நம்ம சார்ந்தவங்களையும் வழிபாடு பண்ண வைக்க வேண்டும். அப்படின்னாதான் சிவபெருமான் எத்தனை மார்க் கொடுப்பாரு? 100க்கு 100 கொடுப்பாரு. ஞானசம்பந்த பெருமான் கல்யாணத்துக்கு வந்து அத்தனை பேர் என்ன செஞ்சாங்க? சிவலோகத்துக்கு போனாங்க. அப்ப எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. ரெண்டாவது, கூட வந்து அடியார்கள் எத்தனை பேரு? அவர் நினைச்சானா ஒரு அடியார் மட்டும் நீங்க மட்டும் வாங்க, நம்ம பாட்டு திருமுறை பாடிக்கிட்டே போவோம் அப்படின்னு ஒரு அடியார் மட்டும் கூட்டு போயிருக்கலாம்ல. அவர் கூட வந்தவங்க எல்லாம் சேர்ந்து கூட்டு போனாரு. எத்தனை பேரு? 16,000 அடியார்கள். அப்ப நம்ம கூட எத்தனை பேர் இருக்கணும்? நம்ம இப்போ ஒரு 37-40 பேர் தான் இருக்கோம். இருந்தாலும் எத்தனை பேர் வந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? நம்ம குழுவுல இணைச்சிக்கிட்டே இருக்கணும். எத்தனை பேர் வந்தாலும் வந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கும். எத்தனை பேர் வந்தாலும் நம்ம ஆதரிக்கணும். புரியுதா உங்களுக்கு? அப்படி ஞானசம்பந்த பெருமானம் பத்தி மிக அற்புதமா சொல்றேன். அதுக்குள்ளே மணி 7 ஆயிடுச்சா? வைத்தியநாதா. சரி, அடுத்து நாவுக்கரசர் பெருமானை பத்தி சொல்றாரு. கழக இடும் பொய் சமணர் குலாம் கட்டி கடலில் இடை புகுந்த, கடல்ல கட்டி யார போட்டாங்க? திரு நாவுக்கரசர் பெருமான். உலகம் பரவ விடுத்த கல்லே உயரும் புனையாத கரையேறி இளவ இதழோர் பங்கமைத்த எம்மான் கமலத்தால் பளிச்சும் சொலவின் புனையா பவக்கடலும் கடந்தான் சரணமா துணை துதிப்பாம். என்ன சொல்ல வரான்னா, இப்ப திருநாவுக்கரசர் பெருமான் அப்படியே வந்தாரு. எங்க வந்தாரு? திங்களூருக்கு வந்தார். அங்க பார்த்தா தண்ணீர் பந்தல்ல திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் அப்படின்னு எழுதியிருந்தது. ஒரு நூலகத்தை பார்த்தா திருநாவுக்கரசர் பெருமான் நூலகம் அப்படின்னு போட்டிருக்கு. இப்படி எதை பார்த்தாலும், நூலகத்தை பார்த்தாலும், தண்ணீர் பந்தலை பார்த்தாலும், மோர் பந்தலை பார்த்தாலும், இப்படி எந்த ஒரு இதையும் பார்த்தா அதுல திருநாவுக்கரசர் எழுதியிருந்தது. இல்லடா, இந்த எளியன் பேரை போய் எழுதியிருக்காங்களே அப்படின்ட்டு அப்படியே தவிங்கி தவிங்கி வர்றாரு. வயசு அப்ப கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 70 வயசு இருக்கும். யாருக்கு? திருநாவுக்கரசர் பெருமான். அப்படி வந்ததும் இந்த இதுல அந்த ஊர்ல ஒரு ஆள்கிட்ட கேட்கிறாரு, இதெல்லாம் எழுதுனது யாரு அப்படின்னு கேட்டதும் உடனே திங்களூரை சார்ந்த அப்பூதியடிகள் அப்படின்னு அவங்க எல்லாம் எடுத்து சொல்றாங்க. அவங்க வீடு எங்க இருக்குன்னு கேட்கிறாரு. அது வீட காமிக்கு. அப்பூதியடிகள் வீட்டுக்கு யாரு போறா? இப்ப திரு நாவுக்கரசர் பெருமான் அப்படியே போறாரு. போய் முதல்ல அவரு இல்ல, அதுக்கப்புறம் வெளியில வந்தார். வந்து என்ன சொன்னாராம், அவரை பார்த்ததும் திருநாவுக்கரசர் பெருமான் யாரை பார்த்தாரு? அப்பூதியடிகளை இப்படி பார்த்ததுமே, ஆரணியும் சடைமுடியாருக்கு அடியவர், ஆரணியும் சடைமுடியார் அடியாருக்கு நீர் வைத்த ஈரில் பெரும் தண்ணீர் பந்தல் நும் பெயர் எழுதாது வேறு யாரோ ஒரு பேரை எழுதியிருக்கின்றாயோ அப்படின்னாலாம். எப்படி பேர் சொல்றாரு பாருங்க. அது யாரோட பேரு? அவர் பேர் இல்ல, அப்பூதியடிகள் போட்டிருக்கா. அப்பூதியடிகள் தண்ணீர் பந்தல், அப்பூதியடிகள். இப்ப நம்மளாம் என்ன தெரியுமா செய்வோம்? ஒரு கோயிலுக்கு லைட் கொடுத்தாலும் வச்சுக்கோங்க, அவ வேற முழுக்க எழுதிட்டு அங்கிட்டு கூட எங்கிட்டு லைட்டு வெளிச்சம் வரும். அதுல உள்ள நிறைச்சு விட்டுருவாங்க. இந்த அவருடைய இது தலவாய்புரம் வெற்றிவேல் வழங்கியது அப்படின்னு போட்டாங்கன்னா அங்க எங்கிட்டு கூடிய லைட்ல வெளிச்சம் வரும். சில பேர் அப்படிதான் செய்யறாங்க. பெருமைக்காக என்ன செய்வாங்க முதல்ல பேர போட்டுறாங்க. அப்ப அவர் என்ன செஞ்சார்? அவர் நினைச்சாருன்னா போட்டிருக்கலாம் அப்பூதியடிகள். ஆனா அப்படி போடல. அவருக்கு குலதெய்வமாக வழங்கக்கூடிய திருநாவுக்கரசர் பெருமானுடைய பெயரை வைத்தே தண்ணீர் பந்தல், நூலகம் எல்லாத்தையும் அமைத்தார். எல்லாத்துக்கும் மேலாக என்ன பண்ணாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு குழந்தை பிறந்துச்சு. குழந்தை பிறந்தது திருநாவுக்கரசன் வச்சாரு. 2வது குழந்தை பிறந்தது. இது மூத்த திருநாவுக்கரசர், இது 7வது திருநாவுக்கரசர் வச்சாரு. அவர் வளர்த்த கோழிக்கு திருநாவுக்கரசர், அவர் வளர்த்த மாடுக்கு திருநாவுக்கரசர், இப்படி எல்லாத்துக்குமே திருநாவுக்கரசன் பேர் வச்சு. அப்ப எந்த அளவுக்கு அந்த நாமத்து மேல பட்டு கொண்டிருக்காரு பாருங்க. திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாள வருஞான தவ முதல்வர் வாகீசர் வாய்மைதிகள் பெருநாமச்சீர் பரவலுருகின்றேன் பேர் உலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமை உணராதேன். சமையல திருநாவுக்கரசு பெருமானா சொல்லும் போதே எடுத்துமே திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டினாரு. தேய் திருத்தம் சொல்ல, ஏன் வளர்ந்து கொண்டே போவோம் திருத்தொண்டு. இப்ப அவரை வச்சுதான் நம்ம எல்லாரும் உழவர பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா உழவர பண்ணினா என்னன்னு நமக்கு என்ன இருக்காது, தெரிஞ்சிருக்காது. இப்பயும் நம்ம உழவர பண்ணி செய்யறோம். யாரை வச்சு? திருநாவுக்கரசர். அதான் வளர் திருத்தொண்டின் நெறி வாழ வருஞான தவ முதல்வர் வாகீசர் வாய்மைதிகள் பெருநாமச்சீர் பரவலுருகின்றேன் பேர் உலகில். அது எப்படிப்பட்ட நாமம்? பெருநாமம். அது யாரு வச்சது? சிவபெருமான் வச்சது. அவருக்கு 2 பேர் தான் நிலைத்திருந்தது. அவங்க அப்பா அம்மா வச்ச பேரு நிலைக்கல. மருளிக்கார் இப்ப யாராவது கூப்பிடுறோமா? கிடையாது. திருநாவுக்கரசர் சிவபெருமான் வச்ச பேரு திருநாவுக்கரசர். ஞானசம்பந்த பெருமான் வச்சது அப்பர். இந்த 2 பேரும் இப்பயும் நம்ம அப்பர் சுவாமிகள் சொல்றோம்,
திருநாவுக்கரசு பெருமான் சொல்றோம். அப்படி ஆரணியும் சடைமுடியார் அடியாருக்கு நீர் வைத்த நீர் ஈரில் பெறும்னா பெருமைமிக்க தண்ணீர் பந்தல நும்பெயர் எழுதாது வேறு யார் ஒரு பேர் வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டாராம் திருநாவுக்கரசு பெருமான். யாரை பார்த்து? அப்படி வேறு ஒரு பேர் எழுத காரணம் என்கொள் கூறும் என எதிர்மொழிந்தார் கோதில் மொழி கொச்சவனார். யார சொல்றாரு? இப்ப கோதில் கொச்சவனார்னு திருநாவுக்கரசு பெருமான் இந்த இடத்துல சேக்கிழார் மிக அற்புதமா சொல்றாரு. அப்படி கேட்டதுமே அவருக்கு வந்தது பாருங்க கோபம். அவர் எந்த நேரம் யார துதிச்சுட்டு இருக்கான்? திருநாவுக்கரசு பெருமான துதித்து கொண்டே எந்த நேரமும் இருக்கிறதுனால அவர் வேறொரு பேருன்னு சொன்னதும் அவருக்கு கோபம் வந்துருச்சு. நிறை மறையோர் கேளா நிலை அழிந்த சிந்தகரா. இப்ப யாராவது சிவபெருமான பத்தியும் அடியாரை பத்தியும் தவறா நம்ம கிட்ட ஒரு ஆள் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த நிமிஷம் காது கொடுத்து கேட்க கூடாதான். கேட்டா அது சிவ நிந்தனையாக ஆயிருமா. முடிஞ்ச அளவுக்கு அவங்க என்ன செய்யணும்? எதிர்த்து பேசணும், இல்லைன்னா கேளாது இருக்கணுமா, இல்லைன்னா சிவ அபராதம் உண்டாகிவிடும் என்பதற்காக சேக்கிழார் இந்த இடத்துல அவரு திருநாவுக்கரசு பெருமான் அப்படி சொன்னதுமே இவர் கேளா நிலை அப்படி கேளாம இருந்தாராம். யாரு? அப்பூதியடிகள். ஏன்னா அது சிவ அபராதம். இப்ப ஆனா இது இவர்தான் சொல்றாங்கிறது இவருக்கு தெரியாது. வந்திருக்கிறது திருநாவுக்கரசர் யாரு தெரியாது, அப்பூதியடிகளுக்கு தெரியாது. ஆனா அவர் தன்னை தாழ்த்துறாருங்கிறது இவருக்கு தெரியாது. அப்ப ஒரு அடியார் இவர் இப்படி நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேளாது ஒளிந்து அப்படி கேட்காத மாதிரி இருந்தாராம். அப்படி சொல்றாரு. நிறை மறையோர் கேளா நிலை அழிந்த சிந்தையராய் நன்று அருளி நல்லா சொன்னேயா நன்றி அருளி செய்தீர் அப்படின்னாராம். அருளி செய்தீர் நானில் அமன் பதகருடன் அமரர்கள் எல்லாம் இருந்த நேரத்துல அவங்க சூழ்ச்சியினால அந்த மன்னன் ஒன்றிய மன்னன் சூழ்ச்சி திருத்தொண்டின் தன்னுடைய திருத்தொண்டின் உரைப்பாலேயே வென்றவதன் திருப்பெயரோ வேறு ஒரு பேர் என்றாய் அப்படின்னாராம். அவங்களுக்கு பதில் எப்படி கொடுத்தானா? தன்னுடைய திருத்தொண்டினுடைய உரைப்பினாலேயே அவங்களுக்கு பதில் அளித்தானா. சூழ்ச்சியினால செய்யப்பட்ட அந்த கல்லும் கடல்ல மிதந்தது பாத்தீங்களா? எதனால வந்தது? அவர் செய்த திருத்தொண்டின் காரணமாக கல்லும் மிதந்தது. இப்ப அந்த ஐயா திருத்தொண்டு செஞ்சாங்கன்னா சட்டமும் அடிமையில ஆச்சரியமா போச்சு. திருத்தொண்டு செய்யும்போது நம்ம உலர் பண்ணி செஞ்சாங்க பாத்தீங்களா? எல்லாரும் பாத்தீங்களா? சட்டையெல்லாம் உள்ள நனைஞ்சு கழட்டி போட்டு வேலை பார்த்தாங்க. அப்படி பணி செய்யறாங்க. ஒருத்தவங்க உரைப்பு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல, சாமிக்கு தான் தெரியும். சாமி தான் அதை நம்ம செய்யும் போது மட்டும் தன்னுடைய செயல் அல்லன்னு நினைச்சிட்டோம்னா 100க்கு 100 மார்க் வாங்கிடலாம் சிவபெருமான்ட்ட. எப்படினாலும் நீங்க பணி செஞ்சாலும் நம்மளுடைய செயல் அல்ல அப்படின்னு நினைப்பு மட்டும் இருந்துகிட்டே இருக்கணும். யாரு பணி செஞ்சாலும் சரி அந்த அளவுக்கு அவங்க உழைப்பா செய்யறாங்க. இந்த வேர்வை சிந்தி அப்படி உழைக்கிறாங்க. இப்ப நம்ம கூட வேர்வை சிந்தி உழைக்காம சொல்ல முடியாது. அது ஐயா என்ன எனக்கு ரொம்ப அதை பார்த்து எனக்கு ரொம்ப இதாகி போயிடுச்சு. நம்ம என்ன வேலை செய்யறோம் அப்படின்னு ஆகி போச்சு நமக்கு. அப்படி பணி செஞ்சாங்க நம்ம மடாரத்துல அந்த திரு நந்தனவனத்துல பணி செய்யறது அவ்வளவு சிறப்பு. சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிக்குமா. நந்தனவனத்துல பணி செஞ்சா சாமிக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் சிவபுண்ணியம் செய்தவை. அதனாலதான் ஞானசம்பந்த பெருமான் வந்ததுமே முதல்ல திரு நந்தனவனத்தை விழுந்து கொண்டுட்டு தான் திருக்கோயிலுக்குள்ளே உள்ள போனாராம் அப்படின்னு சேக்கிழார் சுவாமி சொல்றாரு பெரிய புராணத்துல. அந்த அளவுக்கு உயர்வானது நந்தனவனம். நந்தனவனத்துல போய் தண்ணீர் பாய்ச்சுதல், அங்க போய் உழவார பணி செய்தல், நந்தவனத்தை சீரமைத்தல், நந்தவனத்தில் பூ மாலை தொடுத்து கொடுத்தல், இதெல்லாம் மிகப்பெரிய சிவபுண்ணியம். புரியுது உங்களுக்கு? புண்ணியம் செய்வாருக்கு பூவுண்டு நீருண்டு அண்ணல் அது கண்டு அருள் புரியானிற்கும் எண்ணில் பாவிகள் என்கிற ஈசனை நன்னறியாமல் நழுவுகின்றாரே. என்னைக்கு இந்த பாட்டை அடின்னு பாட ஆரம்பிச்சனோ அன்னைக்கு எடுத்தேன் திருத்தொண்ட பூ கட்டுறத சாமியுடைய திருவருளால. இப்ப வரைக்கும் சாமி திருவிழா நம்ம டெய்லி நம்ம சாமிகிட்ட என்ன கேட்கணும்? சாமி எப்படியாவது இந்த தொண்டு செய்ய வைன்னு சாமிகிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். தொண்டு செய்ய வை சாமி, உன்னுடைய திருமுறை என்னை பாட வை சாமி. சாமிகிட்ட எதையோ கேட்கக்கூடாது, இதை கேட்கணும். கடைசி வரைக்கும் உயிர் போற வரைக்கும், உயிர் போகும்போது சிவபுண்ணியம் பண்ற மாதிரி போக விடு சாமி. எப்படி உயிர் போக போறது உறுதி. உயிர் போகாம இருக்குமா யாருக்கும்? எல்லாத்துக்கும் உயிர் ஒரு நாள் போகத்தான் செய்யும். ஜனனம் உண்டு, மரணம் கண்டிப்பா உண்டு. அது திருத்தொண்டு செய்யும் போது பேசினா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்பயே சாமிகிட்ட அதெல்லாம் விண்ணப்பிச்சணும். அப்படி சொன்னதுமே அவர் என்ன பண்ணாராம்? தன்னுடைய திருத்தொண்டின் உரைப்பாளை வென்றவரின் திருப்பெயரோ வேறு ஒரு பேர் என்றாய் அப்படின்னு திருநாவுக்கரசு பெருமானை பார்த்து சொன்னதுமே அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமாப்பா அப்படின்னா யார்கிட்ட? திருநாவுக்கரசு பெருமான்ட்டே அப்படி தெரியும் சொன்னாராம். பொங்கு கடல் கல் மிதப்பில் போந்து ஏறும் அவர் பெருமை. அவருடைய பெருமை எப்படிப்பட்ட பெருமை? கடலே மறந்து வந்தது. பொங்கு கங்கை கடலையே என்ன செஞ்சாராம்? அங்கனர் தம் புவனத்தில் அறியாதார் யாருடரோ. அவருடைய பெருமை இந்த உலகத்துக்கு தெரியாத இந்த 224 புவனங்களையும் அவருடைய பெருமை அறியுமே.
உனக்கு இன்னும் அவருடைய பெருமை தெரியலையா அப்படின்னு சொல்லி திருநாவுக்கரசர் பெருமானை பார்த்தியே அப்பூதி அடிகள் கேட்டாங்க. மங்களமாம் திருவேடத்துடன் இன்று இவ்வகை மொழிந்திரு, நீ திருவேடத்தோட இருக்குதா, அதனாலதான் நான் ஒண்ணும் சொல்லாம இருக்கேன் அப்படின்னாராம். எப்படி இருந்தாரா திருநாவுக்கரசர்? 16 இடங்கள் திருநீர் பூசி அந்த தன்மையோடு அடியாறு எப்படி திருவேடத்தோடு இருந்தாரா, அந்த திருவேடத்துக்காக தான் நான் என்ன செய்யறேன் அப்படின்னாராம். திருவேடம் மங்களமாம் திருவேடத்துடன் இன்று இவ்வகை மொழிந்து, அதனாலதான் எனக்கு இந்த வகை நீ இப்படி சொல்லி இருக்கிறதுனால நான் பொறுமையா இருக்கேன். எங்க உறைவீர், நீ எங்கேயா இருக்க முதல்ல அப்படின்னாராம். எங்க உறைவீர், நீதான் யார், நீ யார் யா இயம்பும் என இயம்பினான், அதை எனக்கு சொல்லு அப்படின்னாராம். நீ எங்கேயா இருக்க, நீ யாரியா அப்படின்னு கேட்டதும் உடனே அடுத்த நிமிஷம் சொன்னாராம், திருமறையூர் அது மொழிய திரு நாவுக்கரசர். அந்த தன்மை பாருங்க, சேக்கிரசாமி அந்த இடத்துல அவ்வளவு அருமையா சொல்றாரு. அப்படியே ரொம்ப பணிவா சொன்னாராம். அவர் கேட்கறதுக்கு பணிவுன்னா திரு நாவுக்கரசர் பெருமானை பார்த்து நம்ம தெரியும். பணிந்து திரு நாவுக்கரசர் அவர் பெருமை அறிந்து உரை செய்வார் பிறதுறையின் நின்றேற அருளும் பெரும் சூளையினால் ஆட்கொள்ள நீ யாரும் கேட்டதுமே சூளையினால் ஆட்கொள்ளப்பட்ட, நல்ல கவனக்காரங்க, அருளும் பெரும் சூளையினில் ஆட்கொள்ள அடைந்தூய பெருளும் உணர்வில்லா சிறுமையேன் அப்படின்னா, ஒரு உணர்வும் இல்லாத சிறுமையன் அப்படின்னு சொல்லி யான் என்றார். ஒரு அந்த திருநாவுக்கரசர் அப்படின்னு தன் வாயால என்ன சொன்னாரா, உணர்வில்லா சிறுமையன் யான் அப்படின்னு சொன்னதுமே உடனே திருவடியில விழுந்து அழுது புலம்பினாராம். அப்படி குழந்தையுமே நேரில் வந்து எப்படி இருக்கும், அது மாதிரி திருநாவுக்கரசர் வந்ததுமே திருவடியில விழுந்து அந்த மெய் அடியாருக்குரிய திறம் என்ன அப்படின்னா, சாமியை பார்த்தாலும் அடியார்களை பார்த்தாலும் விம்முதல், மிடறுதல், வாய் குளறுதல், மெய் சிலிர்த்தல், மை கூச்சறிதல், இதெல்லாம் நிகழணும். நிகழ்ந்தாதான் உண்மையான அடியார். அந்த இதுல அத்தனையும் அப்பூதி அடிகளுக்கு வந்ததுதான். திருநாவுக்கரசர் பெருமான் யான்னு சொன்னதுமே அப்படிப்பட்ட திருநாவுக்கரசர் பெரும் உணர்வில்லா சிறுமையன் யான் தான் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே அப்படியே அத்தனை 10 இலக்கணமா அந்த இடத்துல அவருக்கு வேலை செஞ்சார். வேலை செய்ததுமே திருவடியில் விழுந்தவர் எந்திக்கவே இல்லை, குடும்பத்தோட விழுந்துட்டாரு. யார் திருவடியில? திருநாவுக்கரசர். அப்படிப்பட்ட பொங்கு கடலே கல்லு மிதந்து வந்த அவரை பார்த்தாலே அவருடைய பெருமையை பத்தியா நீ இப்படி சொல்லிட்ட அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து சொன்னாராம். அப்படிப்பட்ட சமணர் குலாம் கட்டி கடலில் இடை புகுந்த, கல்லை கட்டி கடல்ல போட்டாங்க. எதை வச்சு அவர் மிதந்து வந்தாரு? அவர் திருத்தொண்டின் உரைப்பால மிதந்து வந்தாரு. ஏன்னா 2வது என்ன சொன்னாரு பாட்டுல, நற்றுணையாவது நமச்சிவாயவே என்றார். இப்ப நம்மள சாமி என்ன பண்றாரு, நல்வினை தீவினை என்கின்ற 2 கையை வச்சு கெட்டுறாரா? எதுல? இந்த பிறவிங்கிற கடல்ல கொண்டு போய் நம்மள விடுறாரு. விட்டு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், கடல்ல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பிறவி என்கின்ற கடல்ல நம்ம தத்தளிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப இதுல கரை சேருவதற்கு என்ன செய்யணும்? அஞ்செழுத்து பிடிக்கணும்னாரு. அஞ்செழுத்து நமக்கு தெப்பமாக வரும். அதை பிடித்து நாம் கரை சேர வேண்டும் என்பதற்காக தான் இந்த பாட்டு. சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொல கற்றுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது அப்படி சொன்னதுனால கல்லு மிதந்து வந்தது. இப்ப அப்படி மட்டும் அவர் சொல்லாம, திருநாவுக்கரசர் பெருமான் அப்படி சொல்லாம, ஆனா பாவிகளா இப்படி கல்லை கட்டி கடல்ல விட்டுட்டீங்களாடா அப்படின்னு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, கல்லு முங்கியது. அவருக்கு ஒன்றும் தெரியல. அவங்க மட்டும் கல்லை கட்டி கடல்ல போட்டாங்க. அவர் பழிக்கவில்லை, இறைவனை போட்டி பாடினார், கல்லும் மிதந்தது. அது மாதிரி யார் நமக்கு தீங்கு செய்தாலும் அதை நாம நோக்காது இறைவனை நாம் புகழ்ந்து பாடினால், அவனை பற்றியே நினைந்து கொண்டிருந்தால் நாம எப்பேற்பட்ட வினையும் நாம் என்ன செய்யலாம், வெல்லலாம். புரிஞ்சுச்சா? வினையிலிருந்து வெல்வதற்கு ஒரே வழி ஈசனை நினைதலும், அவனை போற்றி பாடுதலும், அவனுக்கு தொண்டு செய்தலுமே நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு விளையும் என்பதை நாம மறந்துடக்கூடாது. அப்படி இதெல்லாம் நமக்கு சான்று. இப்ப நம்ம யாரையும் படிக்க கூடாதுங்கிறதுக்கு சான்று சொற்றுணை வேதியன் பாட்டு. சோதிவானவன் பொற்றுணை திறந்தடி பொருந்த கைதொல கற்றுணை பூட்டி ஒரு கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. உலகம் பரவ விடுத்த கல்லே உயரும் புனை, அதே புனையாக பற்றி கொண்டு கரையேறி இதழோர் வங்கமைத்த எம்மான் கமலத்தால் வலிச்சும் சொலவின் புனையா பவக்கடலும். பவம் என்பது பிறவி பிறவி என்கின்ற கடலை கடந்தான் சரணமலர் துதிப்பாம். அப்படி பிறவி கல்லை கட்டி கடலில் எரிந்த சமணர்களுக்கு என்ன செஞ்சாரு, பாடமாக அவர் கல்லும் மிதந்து பவக்கடலை கடந்தார்னாரு. என்ன கடலை கடந்தாரு? பிறவி என்கின்ற கடலை கடந்தார்.
பிறவிக்குள்ள போல, பிறவி என்கின்ற கடலை அவர் கடந்தார். எப்படி சொல்லி? நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று சொல்லி மிதந்தார். அப்படிப்பட்ட திரு நாவுக்கரசு பெருமானுடைய திருவடியை யாம் வணக்கம் செய்வோம் என்று இந்த பாட்டில் சொல்றாரு. அடுத்து சுந்தரம் சாமியில அரவக்கடலின் இடை பாம்பின் அமளிபடுத்த துளாய் முகிலும் விரை கொப்புளிக்கும் செலும் கமல வீட்டுக்கு இறையும் இனும் காணா இரு பொற்சரணம் சிவப்பூர இரவில் பறவையின் தூது பரவ பணித்த கவிதாசன் பாதம் எமது தலை கொள்வாம். இப்ப என்ன சொல்றான்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். சுந்தரம் சாமியில் பறவை நாச்சியாரை உடைய வீட்டுக்கு தூது அனுப்பினார். யார? சிவபெருமானையே தூது அனுப்பினாரு. அப்ப எப்பேற்பட்ட இது பாருங்க. வேற யாராவது அப்படி செய்ய முடியுமா? அவர் ஒருத்தருக்கு தான் அந்த ஒரு சிறப்பு. இங்க பறவை நாச்சியாரை திருமணம் செய்தார். அதுக்கப்புறம் நேரா திரு ஒற்றியூருக்கு, இப்படி ஒவ்வொரு திருக்கோயிலுக்காக சென்று பாடிக்கொண்டே செல்லும் போது திரு ஒற்றியூரை அடைந்தார். ஒற்றியூரை அடையும் போது அந்த அம்மா என்ன பண்ணாங்க? அங்க மாடத்தில், கன்னி மாடத்தில் பணி செய்து கொண்டிருந்தார்கள். கற்பகத்தின் பூங்கொம்போ காமன் தன் பெருவாழ்வோ பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ இது சிவன் அறையோ அப்படின்னா அந்த அம்மா முதல்ல யாரு பார்த்தா? இவர் பார்த்தாரு. உடனே அவங்க அந்த அம்மாவும் பார்த்தாங்க. பார்த்ததும் சுந்தரம் சாமியுடைய அழகு கண்டு என்ன சொன்னாங்களாம்? கற்பகத்தின் பூங்கொம்போ காமன் தன் பெருவாழ்வோ பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ இது சிவன் அருளோ அப்படின்னாங்களாம். ஞானிகள்லாம் எப்படி பார்க்காங்க பாத்தீங்களா? இது சிவன் அருளோன்னு பார்த்தாங்க. நாம அழகை மட்டும்தான் பார்ப்போம், அங்க சிவன் அருளை நாம பார்க்க மாட்டேங்குது. அதனாலதான் நமக்கு துன்பம் வருது. இப்ப சுந்தரம் சாமி ஏற்கனவே நம்ம உங்ககிட்ட சொன்ன ஒரு கதை. அந்த குருகாவூர் வெள்ளையிட போய் சாமி எல்லா அடியாருக்கும் அன்னம் பாலிச்சாரு. அதை வாங்கி அருந்திட்டு தண்ணி கேட்டாரு. ஒரு குளத்தை அமைத்து தண்ணீர் பருக செய்தார். அப்படி பருக செய்யும் போது தண்ணீரை குடிச்சிட்டு சுந்தரம் சாமி என்ன சொன்னாரு? சிவபெருமான் திருவருள் போல் உள்ளது என்றார். நாம இப்ப சுவையான ஒரு சாப்பாடு சாப்பிடறோம்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லணும்? இது சிவபெருமான் சூப்பருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. நமக்கு சீரோ தான், முட்டை மார்க்கு. எல்லாத்துலயும் சிவபெருமான நாம நினைக்க. அப்படி இந்த இடத்துல சொல்றாரு, கற்பகத்தின் பூங்கொம்போ காமன் தன் பெருவாழ்வோ பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ இது சிவன் அருளோன்னாரு. அதுக்கப்புறம் அந்த அம்மா அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இது முன்னே இது தொண்டு முருகனும் அப்படின்னா யாரு? சக்தி நாச்சியார். இப்படி ஏன்னா அவர் அவ்வளவு அழகா இருக்காரு. யாரு? சுந்தரம் சாமி. உடனே சாமிகிட்ட போய், சாமி எப்படியாவது எனக்கு இதை முடிச்சு வச்சு சாமி, நீ தான் சாமி என்னை பார்க்க வச்ச, எனக்கு எதுவுமே தெரியாது, நீ எப்படியாவது இந்த பொண்ணை முடிச்சு வச்சிரு அப்படின்னு சொல்லி சாமி கேட்டார். உடனே சங்கிலி நாச்சியார் என்ன பண்ணாங்க? சிவபெருமன் போய், ஏமா அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னாராம். யார்கிட்ட போய்? சங்கிலி நாச்சியாருடைய கனவுல போய் சிவபெருமான், இப்ப சுந்தரம் சாமி மேருமலையிலும் தவம் செய்தவன். எப்படி தவம் செஞ்சவரான்? மேருமலையிலும் தவம் செய்தவன். அப்ப எவ்வளவு சிவபுண்ணியம் பல பிறவியில பண்ணியிருப்பான்னு பாத்துக்கோங்க. மேருமலையிலும் தவம் செய்தவன் சுந்தரன், ஆகையினாலே நீ அவனை திருமணம் செய்து கொள்வாயாக அப்படின்னு சொன்னதும் உடனே அந்த அம்மா சொன்னாங்களாம், இல்ல சாமி, அவர் ஏற்கனவே பறவை நாச்சியார திருவாரூர்ல கல்யாணம் முடிச்சிருக்கதாக சொல்றாங்க அப்படின்னாராம். நீ கவலைப்படாத, நான் இந்த ஊரை விட்டு அவனை போக விட மாட்டேன், நான் சத்தியம் வாங்கிக்கோ, அவன் இங்கேயே இருக்க வச்சிடறேன் அப்படின்னாராம் சிவபெருமான். அதனால அதுக்கப்புறம் சத்தியம் பண்ண கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். உடனே சிவலிங்கத்துல இருக்க வேண்டாம், மகிழ மரத்துல இருக்கணும்னு சொல்லி, மகிழ மரத்து நம்மளால எப்படிப்பட்டாலும் அங்க இருக்காம மறுபடியும் மகிழ மரத்துல இருந்து அங்கேயே சத்தியம் வாங்கி, சத்தியத்தை மீறினதுனால 2 கண்ணும் போய் நேர வெண்பாக்கத்துக்கு போய் ஒரு கண்ணை கொடுப்பா அப்படின்னு கேட்டா சாமி என்ன பண்ணாராம்? உள்ள இருந்து ஒரு கம்பை போட்டு தூக்கி விட்டா. சாமி நீ உள்ள இருக்கியா இல்லையா அப்படின்னாராம். உள்ள இருந்து ஒரு கம்பை போட்டு வெளியே வந்ததான், உள்ள இருக்கோம் போயா அப்படின்ட்டாராம். இப்படி உழப்போகி ரெண்டானே அப்படின்னாராம். பதிவு உள்ள பாடுவாராம். இப்படி சொல்லிட்டாரே சிவபெருமான். சரி முதல்ல அம்பால போய் பிடிப்போம் அப்படின்னு சொல்லி நேரா காஞ்சிபுரத்துக்கு சென்று அங்கே போய் ஆலம்தான் உகந்து அமுது செய்தானே ஆதியே அமர தொழுதேத்தும் சீலம்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பாரவர் சிந்தையுள்ளானை ஏலவார் குழலாள் உமை நங்கை என்றும் ஏத்தி வடிபட பெற்ற காலகாலனை கம்பன்யம்மானை காண கண் அடியேன் பெற்றவாறே.
என்ன சொன்னாரு? காணக்கண் அடியேன் பெற்றவாரேன்னு சொன்னதுமே வழக்கண் வந்துருச்சு. சரி, இடக்கண் வந்தது. இடக்கண் முதல்ல எங்க பெற்றாரு? இடப்பக்கத்துல யாரு இருக்கா? உமையம்மை. அதனால காமாட்சி அம்மையாரை போய் பார்த்து பதியம் பாடினார். அது எப்பயுமே பாத்தீங்கன்னா சாமியை தனியா பாட மாட்டாரு, எப்பயுமே சாமி அம்பாள் சேர்ந்துதான் பாடுவார். இது என்ன சொன்னாரு? அம்பாளை மட்டுமா பாடினாரு? ஆலம்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆலம்தான் சொல்லலாம், ஆலம்தான் அப்படின்னு என்ன அர்த்தம்? சாமி. ஆலம்தான் உகந்து அமுது செய்தானை ஆல ஆதியை அமரர் தொழுதேத்தும் சீலந்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பாரவர் சிந்தையுள்ளானை. அப்ப சாமி அம்பாலும் சேர்த்துதான் பாடுவாங்க. திருமுறைகள்ல எல்லா இடத்துலயுமே அம்மையப்பரா தான் பாடுவாங்க. எப்பயுமே தனியா சாமியோ தனியா அம்பாளையோ பாட மாட்டாங்க. மொத்த பாட்டு எடுத்துக்கோங்க. தோடு உடைய செவியன் யாரு? தோடு அம்பாள், செவி. இப்படி எல்லா நிலையிலுமே கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பரை வியோகமாகும் திருச்சிற்றம்பலத்து நின்று பொற்புடம் நடவு செய்கின்ற பூங்கழல் போற்றி ஆதியாய் நடுவுமாகி அளவில்லா அளவுமாகி ஜோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி வேதியாய் ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியாய் நிற்கும் தில்லை பொது நடம் போற்றி என்று சேக்கிழார் சுவாமிகள் சொல்றார். இப்படி எல்லா நிலையிலையுமே சாமி அம்பாளை சேர்ந்துதான். ஏன்னா சாமி அம்பாளை எப்பயுமே பிரிக்க முடியாது. அம்மையும் அப்புறம் ரெண்டு பேரும் இது தனியா அது தனியாலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, பிரிச்சு பார்க்க கூடாது. அதனாலதான் பதிகம் முழுவதும் ஒவ்வொரு திருமுறைகளையும் அம்மையே அப்பா ஒப்பில்லாமணியேனாரு. அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் உன் பொருளும் நீ ஒருகுலமும் சுற்றமும் ஓரூரும் நீ துய்ப்பனமும் உய்ப்பனமும் தோற்றுவாய் நீ துணையாயின் நெஞ்ச துறப்பிப்பாய் நீ இப்பொன்னி இம்மணி நீ இம்முத்தும் நீ இறைவன் நீ ஏறூர்ந்த செல்வன் நீன்னு ஒவ்வொரு பதியத்திலையும் நமது அருளாளர்கள் சொல்லியிருக்காங்க. சரி, இப்படி செஞ்சது உடனே இடக்கண்ணை இங்க பெற்றார். அதுக்கப்புறம் வழக்கண்ணை அந்த திருவாரூர்ல அந்த மீளா அடிமை உமைக்கையால அந்த பதிகத்தை பாடி மற்றை கண்டான் தாராது ஒளிந்தாள் வாழ்ந்து போதீரே குற்றம் ஒன்றும் செய்தது இல்லை கொத்தையாக்கினி சாமி. ஒரு கண்ணை எப்படியோ வாங்கிட்டேன், இன்னொரு கண்ணை எப்படியாவது கொடுத்துரு, உனக்கு 3 கண்ணு இருக்கா இல்லையா? எப்ப இருக்கு பாப்பனா, அப்ப ஒரு கண்ணை என்ன கொடுத்துரு அப்படின்னாரா. மற்றை கண் தான் தாராது இருந்தால் நீயே இந்த திருவாரூர்ல வாழ்ந்து போதீர்னாரு. அடுத்த நிமிஷமே வழக்கண்ணு வந்தது. இப்ப என்ன ஆச்சு? இப்ப அங்க ஏற்கனவே கல்யாணம் முடிச்சுட்டாரா, இப்ப பரவனாச்சியார்ட்ட போய் சமாதானப்படுத்தணும். என்னடா செய்ய அப்படின்னு சொல்லி பல பேரை அனுப்பி பார்த்தாரு. எதுக்குமே அந்த அம்மா இசையல, யாருக்குமே அவர் உள்ளே வர வேண்டாம் அப்படின்ட்டாங்க. உடனே சிவபெருமான்ட்ட நேர தியாகராஜர்ட்ட போனாரு. தேவாசிரியர் மண்டலத்துல போய் வணங்கிட்டு, தேவாசிரியர் மண்டலத்துல யார் இருக்கா, அடியார் இருக்கக்கூடிய இடம் தேவாசிரியர் மண்டலம். அங்க வணங்கி எப்பயுமே தேவாசிரியர் மண்டலத்தை வளம் வந்துட்டு தான் தியாகராஜ பெருமானே பார்க்க போவாராம் சுந்தரம் சாமி. பார்க்க சென்றதும் உடனே அங்க போய் சாமிகிட்ட விண்ணப்பம் செய்து, பெருமானே எப்படியாவது என்னை பரவநாச்சியாரிடம் சேர்த்து வைக்க வேண்டும், எப்படியாவது அதுக்கு நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டதும் உடனே எப்பா நீ கவலைப்படாதப்பா, நான் உனக்காக தூது போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமானே சொன்னாராம். யாருக்காக? சுந்தரம் சாமி. ஏன்னா அவர் மேருமலையில் தவம் செய்தவர்ல. அதனால உடனே ஒரு அந்தனர் கோலத்துல போனாராம் சாமி. அந்த அம்மா அவரை பற்றி பேசுவதாக இருந்தால் இங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு சாமி ஓடி வந்துட்டாராம். உடனே ஓடி வந்துகிட்டு இருக்காரு. இவர் சுந்தரம் சாமி நினைச்சிட்டு இருக்காரு சாமி போயிட்டாரு, எப்படி சமாதானப்படுத்திருக்காரு, நம்ம இன்னைக்கு ஒரே ஜாலிதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல சாமி சோகம் வந்தான். சாமி என்ன சாமி இப்படி சோகம்? அது வேற ஒண்ணும் இல்லப்பா, நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன், அவ கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னதும், என்ன சாமி உன்னைய நம்புறேன், என்ன சாமி நீ எப்பேற்பட்டவன், யமுனையே எட்டி உதைச்சாள், ஒரு அடியா இருக்காத யமுனையே எட்டி உதைச்ச, என்னுடைய கவலையை நீ தீர்க்க கூடாதா அப்படின்னாராம். இப்ப நீ ரொம்ப வருத்தப்படுற, நான் உனக்காக நொன்னோர்க்க போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சாமி என்ன பண்ணாராம், அப்படியே உண்மையான வடிவத்தோடே போனாராம். 33 கோடி தேவரும் பின்னாடி இருந்தாராம். 33 கோடி தேவரும் வந்த ஒரு இடம் எதுன்னா திருவாரூர், மறந்துடக்கூடாது. ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு தெரு வீதிகளிலும் நடந்து வந்தாராம் சிவபெருமான். அவர் நடக்காத இடமே கிடையாது திருவாரூர். அதனால திருவாரூர் அடியாருக்கே சொந்தமான ஒரு இடம். அடியாருக்கு சொந்தமான இடத்துல சிவபெருமான் ஒரு வாரம் வரமாட்டாரா? டைம் வரும். அங்க ஒவ்வொரு வீதியிலும் நடந்து சென்று கடைசியாக தன் உண்மை கோலத்தோடு போனாராம். உடனே சாமி நீங்களா அப்படின்னு சொல்லி உடனே திருவடியில் விழுந்து, பரவநாச்சியார் திருவடியில் விழுந்து, எப்படியாவது சுந்தரனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னதும், சாமி நீங்களே சொல்லும் போது நான் ஏற்றுக்கொள்ளாம இருப்பேனா சாமி, நான் தெரியாம தவறு செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லி பரவநாச்சியார் சாமியிடம் மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் சேர்த்து கொண்டார்களாம். சேர்த்து கொண்டு அதுக்கப்புறம் 2 பேரும் சிவத்தொண்டு செய்தார்கள். புரியுது அவங்களுக்கு?
அவர் திருமணம் முடித்ததுல நம்மள மாதிரி வாழ்க்கை கிடையாது. சிவத்தொண்டு செய்த ஒரு செயல். சங்க நாச்சியாரோடு சேர்ந்தாலும் சரி, பரவநாச்சியாரோடு சேர்ந்தாலும் சரி, அவங்க சிவத்தொண்டுல உரைப்பாக இருப்பார். அது மாதிரி நாம இந்த இல்லறத்துல இருக்கும்போது ஈசனை மறவாதிருந்து திருத்தொண்டு செய்து உய்யக்கூடிய வழியை நாம் பார்க்க வேண்டும். இதுல இந்த உலகத்திலே என்ன செஞ்சுட்டு இருக்க கூடாது, உலாவிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி இதுல இருந்து எப்படி கரை சேர்வது, இல்லறத்தில் ஈடுபட்டு கொண்டு எப்படி ஈசனை அடைய வேண்டும் என்கின்ற நெறியை நாம் பார்க்க வேண்டும். சரி, அப்படி சொல்றாரு. பறவைக்கு இரும் தூது, பறவைக்கு இரும் தூது 2 தடவை சாமி போனா இரும் தூது. பறவை பணித்த கவிராசன், அப்படிப்பட்ட என்னன்னா சுந்தரம் சாமியில் சாதாரண ஆள் கிடையாது. கைலாய மலையில இருந்து ஒருத்தரை கொண்டு வந்து ஒரு பதியத்தை பாடுறதுக்கு ஒரு பிறவியை கொடுத்தாருன்னா அவருடைய தவம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுவும் நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணி கண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை உலகெல்லாம் தொலை எடுத்து தேசமுய்ய திருத்தொண்ட தொகை விரித்த திருவாளன் வாசமலர் மென்கலர் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். சேக்கிலாசாமி சொல்ற பெரிய புராணத்தில். நானு வணக்கம் செலுத்துறேன் யாருக்கு, சுந்தரம் சாமியில வணக்கம் சொல்றேன். ஏன் அப்படின்னா அடியாருடைய பெருமையை உலகுக்கு உணர்த்துவதற்காக வந்த திருவாளன் வாசமலர் மென்கலல் வணங்க, அதுக்காக இந்த பிறப்பை நான் வணங்குறேன் அப்படின்னா, இந்த பிறப்பை நான் எதுக்கு வணங்குறேன், ஈசன் அடியாருடைய பெருமையை உடைத்த சுந்தரம் சாமியுடைய பெருமையை சொல்வதற்கு நான் இந்த பிறப்பை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்பேற்பட்ட சிறப்பு ஈசன் அறிவிய. அதனாலதான் 63 நாயன்மார்கள்ல திரு ஞானசம்பந்த பெருமானுடைய அப்பா அம்மாவோ வைக்கல, திரு நாவுக்கரசனுடைய அக்கா திலகவதி அம்மையாரோ வைக்கல. சுந்தரம் சாமியோட அப்பா அம்மா அங்க இருக்காங்க, சடைய நாயனாரும் இசைஞானியாரும். என்ன காரணம், மற்றவங்களும் ஈசனை மட்டும் போற்றினார்கள், இவர் ஒருத்ததான் சாமியோடு சேர்ந்து அடியார்களையும் போற்றிய காரணத்தினால் 63 நாயன்மார்களை சுந்தரம் சாமியுடைய அப்பாவும் அம்மாவும். அந்த கடைசி பாட்டுல சொல்லுங்க பார்ப்போம். மன்னிய சீர் மறைநாவல் நின்ற ஊர் பூசல் வரிவளையான் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் தென்னவனாய் உலகாண்ட செங்கனார்க்கடியேன் திருநீலகண்டத்து பாணனார்க்கடியே என்னவனாம் அரணடியே அடைந்திட்ட சடையன், என்னவனாம் அரணடியே அடைந்திட்ட சடையன் அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த நேரத்துல அவ அப்பா இல்லையா, என்னவனாம் அரணடியே சிவருமான் திருவடியே அடைந்திட்ட எங்க அப்பா சடையன் இசைஞானி காதலன். இசைஞானி யாரு, அவங்க அம்மா இசைஞானி காதலன் திருநாவலூர் கோன், திருநாவலூர் உரைகின்ற சுந்தரம் சாமி. இப்ப எல்லாரும் வந்துட்டாங்களா, குடும்பத்தோட வந்துட்டாங்களா, இதெல்லாம் பாட வச்சது யாரு, சிவபெருமான் என்பதை மறந்தார். திருவாக்குல இருந்து சாமி எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு, அவர் பாடிக்கிட்டே இருக்காரு. ஒவ்வொரு இடத்துலையும் எந்தெந்த நாயன்மாரை எப்படி எப்படி சொல்ல வேண்டும் என்று மிக அற்புதமாக நீங்க பாத்தீங்கன்னா அதுல தெரியும். தலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பர் கடியேன் அப்படின்னு என்ன அர்த்தம், தலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பர் கடியேன்னு என்ன அர்த்தம், அவர் ரொம்ப படிச்சிருக்காரா, அவர் வேடுவனத்தான் இருந்தாரு, யாரு கண்ணப்பன் என்னாரு, ஆனா கலைமொழிதான் போடுறாரு, சும்மா சொல்லுவாரா சுந்தரம் சாமியில. ஏற்கனவே பண்டை பேரவைகளில் 64 கலைகளையும் கற்றவர் கண்ணப்பன் என்னார். எதா இருந்தாரு, அர்ஜுனராக இருந்து அத்தனை கலைகளையும் கற்று வில்வித்தையில் முதல் சிறந்து விளங்கிய காரணத்தினால் கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பர் கடி. ஒரு நாள் தவற மாட்டாரா சிவபூஜையில. யாரு, வல்ல அர்ஜுனன் மக இறந்த நேரத்துல கூட ஒரு சிவபூஜை பண்ணிட்டு தான் மத்தவளை பார்க்க போயிருக்காரு. நாம ஒரு சின்ன ஒரு இது இருந்தா போதும், உடனே பூஜை நிப்பாட்டிடுவோம், விடக்கூடாது. புரியுது, எந்த நிலைமையும் யாரும் வேண்டாம். அப்போ சாமி அவ்வளவு தடுமான காலத்துல கூட ஊர்ந்து எங்க போனாரு, கைலாய மலைக்கு போனாரு. ஆளும் நாயகன் கைலை மலை இருக்கை கண்டல்லான் மாலும் உடல் கொண்டு மீளன்னு நெஞ்சு ரத்தமா வடியுது, ஊர்ந்து போறாரு. நமக்கு ஒரு சின்ன காய்ச்சல் வரட்டும், காய்ச்சல் வெளியில கூட வராது, உள்ளுக்குள்ள இருந்தாலே போதும், வருதுங்க வா கோயிலுக்கு இன்னைக்கு என்னால வர முடியல, நீங்க போயிட்டு வாங்க, நாளைக்கு போய்க்கிறேன் என்ன செய்வோம், பக்கத்துல இருக்க கோயிலுக்கு கூட போக மாட்டோம். ஒரு காய்ச்சல் வர மாதிரி இருந்த என்ன செய்வோம், அதுக்கு ஒரு ஆக்ஷனை பார்க்கணும். ஏக்கா என்னால வர முடியலக்கா, நான் வரணும் தான் நினைக்கிறேன், இந்த காய்ச்சல் வந்து வாருங்க அப்படின்னு ஒரு நிமிஷம் நடந்து வரலாம், நினைச்சா வரலாம், இல்ல ஒரு ஊசியை போட்டு வரலாம், இல்ல ஒரு மாத்திரையை முடிக்கிட்டு கூட. ஏன்னா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வுதமின் அழகிட்டு மெழுக்கு விட்டு பூமாலை புனைந்தேத்தி தலையார கும்பிட்டுன்னு சொல்றாருல. அதனால நித்தலும் கோயிலுக்கு ஈசனை மறக்காம வந்துகிட்டே இருக்கணும், வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதுதான் நமக்கு விதிக்கப்பட்ட விதி. சரி, அப்படி சொல்றாரு. நம்ம டைம் தான் ஓடிட்டே இருக்கு. பணிந்த கவிராசன் பாதம் எமது தலை கொள்வாங்க அப்படின்னு சுந்தரம் சாமிக்கு வணக்கம் சொல்றாரு.
அடுத்து மாணிக்கவாச பெருமானுக்கு கொள்ளை வந்திருந்து விருந்துண்ண செழுந்தேன் கொப்புளித்து அளந்த பூங்கொன்றை துள்ளும் தென் திரை நீர் முடித்த செஞ்சடில சோதி வெங்கரம் பிடித்து எழுந்த தில்லு செந்தவில் கோவை 400 செப்பிய நார் கவிராசன். கோவை திருக்கோவையார பாட வச்சாரு சாமி. கடைசியா எல்லாம் பாடி திருவாசகம்லாம் பாடிட்டாரு. யாரு? மாணிக்கவாச பெருமான் எல்லாத்தையும் பாடியாச்சு. இன்னொன்னுன்னா, இப்ப திரு ஞானசம்பந்த பெருமான் பாடும்போது அவருக்கு கூட அவங்க மாமா சம்பந்த சரணாலயர் எழுதிட்டே வந்தாரு. அப்பர் சுவாமிகளுக்கும் எழுதுறதுக்கு அடியார்கள் இருந்தாங்க, சுந்தரம் சுவாமிகளுக்கும் அடியார் இருந்தாங்க. ஆனா மாணிக்கவாச பெருமான் பாடும்போது யாருமே இல்லவே இல்லை. அப்ப இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி சிவபெருமான் என்ன செஞ்சாராம், வந்தாரு பாருங்க. எங்க இருந்து வந்தாரு? நம்ம மதுரையில இருந்து போயிருக்காரு சாமி. சரி, வேற ஏதாவது ஊர்ல இருந்து போயிருந்தாலும் பரவாயில்ல, மதுரையில இருந்து போயிருக்காரு. அவர் எந்த முறையும் சொல்லலாம். ஆனா அவர் என்ன சொன்னாரு, மாணிக்கவாச பெருமான் கேட்டான், சாமி நீங்க எங்க இருந்து வருகிறீர்கள் அப்படின்னா, நான் பாண்டி நாட்டில் இருந்து வருகிறேன் அப்படின்னா. தென்பாண்டி நாடு தெளி. சாமிக்கு நாடு எது? பாண்டி நாடுதான் சிறப்பு. சோழ நாடு சோறுடைத்துதான், ஆனாலும் பாண்டி நாடு சிவபெருமானுக்கு உரிய ஊரு. ஏன்னா மீனாட்சியம்மையார் எங்க கல்யாணம் முடிச்சிருக்காரு? தென்பாண்டி நாடு தெளி, நம்ம நாடு பாண்டிய நாடு அப்படின்னா. அப்படியா, சரி. அப்ப சொக்கநாதர் வந்துட்டாரு. எங்க போயிட்டாரு? அங்க போயிட்டாரு. ஏதோ நீங்க திருவாசகம் பாடுனீங்கன்னா கொஞ்சம் சொன்னீங்கன்னா நான் எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாமி மாணிக்கவாச பெருமான் சொல்ல சிவபெருமான் கரம் விழுந்து எழுதியது இந்த திருவாசகம். திருமுறையே நடராசன் கரம் வருந்து எழுதிய தெய்வ நூலாம். திருமுறையே சொக்கேசன் மதிமலிவாய் மலர்ந்தொருளும் சிறப்பிற்றாமல் என்று அந்த திருமுறையுடைய சிறப்பு நமக்கு சொல்லுது. அப்படி சொக்கேச பெருமானே வந்து என்ன செஞ்சாராம், திருமுறையை அப்படி எழுதுனதும் உடனே சாமி பண்ண சொன்னாராம், இப்ப இந்த திருக்கோவையார் வந்து முழுக்க முழுக்க ஞானம். அதாவது அது எப்படின்னா, அது ஒரு துறையை வச்சு செய்யணும்னு நினைச்சாராம் சாமி வந்து. இப்ப ஞானசம்பந்த பெருமான் திருமணம் முடிச்சிட்டாரு, சுந்தரம் சாமி திருமணம் முடிச்சிட்டாரு, திருநாவுக்கரச பெருமான் அதுக்கு அடுத்து அதுக்கு முந்தின காலம், இவங்க 3 பேருக்குலாம் முந்தின காலம் 2ஆம் நூற்றாண்டு மாணிக்கவாச பெருமான் ஒரு துறையை வச்சு செய்ய வேண்டும் என்பதற்காக பாவை பாடும் வாயால் திரு கோவை பாடுக அப்படின்னு சிவபெருமான் யாரா பண்ணித்தாரா? மாணிக்கவாச பெருமானை படித்து. ஏன் என்ன பாவை பாடினாரு மாணிக்கவாச பெருமான்? என்ன பாவை பாடினார்? திருவம்பாவை பாடினார். இதுக்கு இப்படி யோசிக்கிறீங்க? திருவம்பாவை அவர் தானே பண்ணாரு. பாவை பாடும் வாயால் திரு கோவை பாடுகன்னு சொன்னதும் உடனே கண்ணை மூடினாரா, அப்படியே வந்துகிட்டே இருக்கான். பாட வைக்கிறார் சாமி. திரு கோவையும் 400 பாடலாக பாடினார். நாம என்னைக்காவது அதை தொட்டிருக்கோமா? திருக்கோவையார தொடரவே கிடையாது. திருவாசகத்தை தொடரவே எப்பயாவது முற்றுவதனா தான் தொடருது. மற்ற நேரம் அது திருவாசகம் பூஜை முடியதான் இருக்கும். அது தினசரி படிக்கணும், பாடணும். அது மாதிரி அதுலதான் சொல்லுவாரு, இதுல திருக்கோவையார் சொல்லுவாரு, மணியக்கு அணியும் அரண் நஞ்சு வஞ்சி மருகி விண்ணோர் பணிய கருணை தரும் பரன் இல்லை அண்ணால் திறத்து துணிய கருவது இன்றே துணி துறைவா நிறைவொன் அணிய கருதுகின்றார் பலர் மேன்மேல் அயலவரே. எல்லாரும் எது போட ஆசைப்படுவாங்க? நெக்லஸுங்க, 5 பொண்ணுங்க இப்பதான் அப்படிம்பாங்களா? அதுலயும் திருமணத்துக்கு போகும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் நெக்லஸ் அப்படி வெளியில. போன வருஷம் இவ 2 பவுன் தான் போட்டிருந்தா, இப்ப 5 பவுன் போட்டிருக்க. அந்த அளவுக்கு வசதி வந்துருச்சு அவளுக்கு. கரிஞ்சு கொட்டி மறு வருஷம் போகும்போது அதை 2 பவுனுக்கு மறுபடியும் திரும்பி வந்துடும். 5 பவுன் இவங்க பேசி அவங்க என்ன வச்சுருவாங்க? 2 பவுன் வச்சிருவாங்க. யாரும் என்ன செய்யக்கூடாது? படிக்க கூடாது. சில பேர் சொல்லு என்ன ஆயிரும், பழிச்சிடும். ஆனா இன்னொன்னு தெரியுமா, நீங்க அடுத்தவங்க சொன்னீங்கன்னா அது மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வருங்கிறத மட்டும் மறந்துடக்கூடாது. யாரையும் நீங்க பழித்து பேசினால் மறுபடியும் அது நமக்கே வந்து சேரும் என்பதை மட்டும் மறந்துடாம. சரி, அப்படி நம்ம மத்தவங்க என்ன செய்வாங்கன்னா, நிறைய பொண்ணு அடிய கருதுவாங்களாம். அவங்களுக்கு சிவபெருமான் எப்படி இருப்பாராம்? தூரமா இருப்பாராம். யாரு ருத்ராஜம் அணிஞ்சு இன்னைக்கே இந்த சைவத்துறைக்கு வருகின்றார்களோ அவர்களுக்கு சிவபெருமான் எப்படி இருப்பாராம்? அண்மையா இருப்பாராம். இன்றே துணி துறைவா நிறைவொன் அணிய கருதுகின்றார் பலர் மேன்மேல் அயலவரே அப்படின்னாரு. நிறைவொன் அணிய கருதுன்னு நினைச்சா சிவபெருமான் அயலவரா இருப்பாரு. யார் ருத்ராஜம் அணிந்து திருநீர் பூசுகின்றாரோ அவர்களுக்கு சிவபெருமான் அண்மையில் இருப்பார் என்று அந்த திருக்கோவையார்ல நம்ம சொல்லும். அப்படிப்பட்ட திருக்கோவையை தந்து அருளிய தமிழ் கோவை 400 செப்பிய நார் கவிராச பிள்ளை செம் சரணக்கு இறைவான
வாரிச பிரசனான் மலரினை துதிப்பாம் என்று இந்த மாணிக்கவாச பெருமானுக்கு துதி சொல்றாரு நமது வென்றி மாலை கவிராயர். அப்படிப்பட்ட மாணிக்கவாச பெருமானுடைய தூய தாமரை மலர்களை, பிரச நான் மலர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா செந்தாமரைன்னு அர்த்தம். செந்தாமரை போன்ற திருவடியை யாம் போற்றுவோம் என்று சொல்லி முடிக்கிறாரு. அதனால நம்ம இப்போ இதோட முடிச்சுடுவோம். அப்படிப்பட்ட இன்னொன்னு சொல்றாரு இந்த இடத்துல, சோதி கரம் பிடித்து எழுத அவர் சொல்ல இவர் எழுதினார். யாரு? மாணிக்கவாச பெருமான் சொல்ல சிவபெருமான் கரம் பிடித்து எழுதினார். அப்படிப்பட்டவருடைய திருவடி அது. சாமி அப்படியே தட்சாமதி குளத்தை அப்படி உட்கார்ந்தாராம் எங்க திருப்பெருந்துறையில. உட்கார்ந்து போது இவரு குதிரை வாங்க அப்படி வந்தாரு பாருங்க. இவருக்கு மட்டும் அந்த சவுண்டு கேக்கு, ஓம் சிவாய நம அப்படின்னு அந்த ஓசை கேட்டுக்கிட்டே இருக்கு. கூட வந்து அந்த காவலர்களை ஒருத்தரை கூப்பிட்டு ஏதோ சத்தம் வருது, நீ போய் பார்த்து வா அப்படின்னாரு. அதுல ஒருத்தர் மட்டும் போனார். போய் அவர் ரொம்ப கொடுத்து வச்சவர், ரொம்ப புண்ணியம் செஞ்சவர். அவர் ஒரு காவலர் அனுப்புனாரு பாருங்க மாணிக்கவாச பெருமான். அவர் வந்து ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவர். அவர் சிவபெருமான கண்ணால பார்த்தவர். ஆனா அவருக்கு சிவபெருமான அவருக்கு தெரியாது. ஆனா கண்ணால பார்த்திருக்காரு. பார்த்துட்டு வந்து என்ன தெரியுமா சொன்னாரு மாணிக்கவாச பெருமான்ட்ட, சாமி அங்க ஒருத்தர் சிவபெருமான் மாதிரி உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா. ஆனா உட்கார்ந்துருக்கிறது யாரு? சிவபெருமான் உட்கார்ந்துருக்காரு. தட்சிணாமூர்த்தி குளத்தை இப்படி உட்கார்ந்து 999 அடியார்களை சிவகணங்கள் அத்தனை பேரும் இப்படி உட்கார வச்சு பாடம் நடத்திக்கிட்டு இருக்காரு திருப்பெருந்துறையில. இவரு பார்த்துட்டு ரொம்ப விறுவிறுன்னு வந்து சாமி ஒருத்தர் சிவபெருமான் மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னாராம். பார்த்ததுமே விறுவிறுன்னு போனாரு. நம்முடைய ஐயங்கள் எல்லாம் தீர்க்க வேண்டும் என்று அப்படி பக்கத்துல சாமி கிட்ட போனதுமே, சாமி கையில வச்சிருக்கீங்களா அது என்னன்னு கேட்டாராம். அப்ப சிவபெருமான் சொன்னாராம், இது சிவ ஞான போதம் அப்படின்னாராம். சாமி சிவம் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, போதம் என்றால் என்ன, இந்த மூணுக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்களே என்னுடைய குருநாதராக ஆவீர்கள் அப்படின்னு திருவடியில இருந்தார். உடனே அவர் சொன்னாராம், சிவம் என்றால் என்ன அப்படின்னதும், சிவம் என்பது ஒப்புயர்வற்றது, நிலையானது, அதற்கு இணையாது எதுவும் சொல்ல முடியாது என்றாராம். அப்ப ஞானம் என்றால் என்ன அப்படின்னா, அதை பற்றி அறிவது ஞானம். போதம் என்றால் என்ன, அதை பற்றி தெளிவது போதம் அப்படின்னாராம். அடுத்த நிமிஷமே திருவடியில விழுந்தவர் எந்திக்கவே இல்லை. ஏன்னா யாரு? உடனே சாமி 2 திருவடியும் தூக்கி அவர் தலையில வச்சுட்டாரு. யார் தலையில? மாணிக்கவாச பெருமான். இணையார் திருவடி என் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். இந்த பாட்டுக்கு விளக்கம் சில பேர் எழுதியிருக்காங்க. சுற்றங்கள் அத்தனையும் துறந்தேன்னா சொந்த பந்தத்தை விட்டுட்டு போறது சுற்றம் கிடையாது, அது கிடையாது. நம்முடைய கருவி கரணங்கள் இருக்கு பாருங்க, கண்மமலம், மாயாமலம், ஆனமலம், அதை விட சொல்லியிருக்காரு மாணிக்கவாசர். சொல்லிட்டாரு சுற்றம் அத்தனையும் திறந்து ஒழித்தாரு அப்படின்ட்டு இவாட்டு வீட்டை விட்டுலாம் போயிடாதீங்க. அப்ப சரவ கற்பனை பண்ணாரு அப்படின்னு. அப்படிலாம் போகக்கூடாது. நம்ம இல்லறத்துல ஈடுபட்டு நம்ம நல்லா சாமி வழிபாடு செஞ்சுதான் நல்ல இல்லறத்துல நல்ல குழந்தை குட்டியோட இருந்து சந்தோஷமா இருந்து சாமியை எல்லாரும் குழந்தை குட்டியோட இருந்து எல்லாரும் சிவபெருமான வழிபாடு செய்து உயரக்கூடிய வழியை பார்க்கணும். எல்லாரும் குடும்பத்தோட தொண்டு செய்யணும், குடும்பத்தோட வழிபாடு செய்யணும். அதுதான் நமக்கு விதிக்கப்பட்ட விதி. நாமெல்லாம் அந்த மாதிரி துறவுலாம் போக முடியாது. ஏன்னா அந்த துறவுன்னா முள் படுக்கை போன்று. துறவர் வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை நினைக்காங்க. மனதால லேசா நினைச்சிட்டாலும் என்ன வந்துடும், பிறவிக்கு வந்துடும் உயிர். நமக்கு நிறைய ஆப்ஷன்லாம் வச்சிருக்காரு சாமி. குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அப்படியாப்பா சரி உன்னை மன்னிச்சு விட்டுருவோம் போ அப்படின்னு சாமி என்ன பண்ணுவாரா, மன்னிப்பு விடுறதுக்கு ஆப்ஷன் இங்க நிறைய இருக்கு. சரி அப்படி சொல்லி இந்த வணக்கத்தை சொல்றாரு மாணிக்கவாச பெருமானுக்கு என்று சொல்லி, அடுத்து நம்ம பதிகம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். எப்படி இந்த பதிகத்தெல்லாம் வந்தது, இது அருளியது யாரு, யார் இந்த கதையை சொல்றா, திருச்செந்தூர் புராணத்தை யார் சொல்றா, யாரு யாருக்கு சொல்றா அப்படிங்கிறத பத்தி நம்ம நாளைக்கு பார்க்க போறோம். எந்த முனிவர் யாருக்கு சொல்ல போறாரு, இந்த புராணங்கள்லாம் தொகுத்தவர் வியாச முனிவர், அதை எடுத்து விரித்துரைத்தவர் சூதமா முனிவர். அதை பத்தி நம்ம தொடர்ந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம் என்று சொல்லி, இதுகாரம் உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து இந்த திருச்செந்தூர் புராணத்தை நீங்க கேட்டதுனால உங்களுடைய வாழ்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்பூர் வாடி அடியின் உரையை நிறைவு செய்யும். இயலிசையும் ருசித்த வஞ்சி கயர்வாகி இரவு பகல் மனது சிந்தி உழலாதே உயர் கருணை புரியும் இன்ப கடல் மூழ்கி உனையனதுள் அறியும் அன்பை தருவாயே மயதக இடையறந்த தீனை காவல் பனசகுர மகளை வந்தி தனைவோனே தரி
கையிலை மலை அணைய செந்தில் பதிவாழ்வே கரிமுகவன் இளைய கந்த பெருமாளே உனையனதுள் அறியும் அன்பை தருவாயே. கைலாய பரம்பரை சிவஞான போத நெறிகாட்டும் வெண்ணை பயில்வாயும் வெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாயி குயிலாரும் பொழில் திருவாவடு திருவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையவன் திருமரபு நீடூடி தலைக மாதோ வான்முகில் வளாதிவேகம் அடிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்வாழ்க நான்முறை அரங்கள் ஓங்க நற்றவம் வெள்ளி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வையம் நீடுக மாமலை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தோங்குக தெய்வவன் திருநீர் சிறக்கவே ஆறு தடந்தோள் வாழ்க அருமுக வாழ்க வெப்பை குருசை தனிவே வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேறு ஏனே மங்கே வாழ்க யானிதன் அணங்கும் வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் அரணம பார்வதி பதையே சிவனே போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம் வித்தியாசம்